திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை 6 மணிக்கெல்லாம் நாங்கள் எப்பொழுதும் நிட்டைக்கூடல் நிகழ்ச்சியில் இருப்போம். அதற்கு மாற்றாக இன்றைக்கு சுவாமியினுடைய 64 சிவ வடிவங்களை சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக எம்பெருமானுடைய திருமுகமான 5 முகத்திலிருந்து 5 ஐந்தாக தோன்றி 25 முகங்களாக இருக்கக்கூடிய ஒரே மூர்த்தமாக இருக்கக்கூடிய மகேஸ்வர மூர்த்தங்களையும் பார்த்து, அதற்கு பிறகு எம்பெருமான் எடுத்த 64 வடிவங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக எடுக்கப்பட்ட அந்த காரணத்தையும் நாம் இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதனுடைய மூர்த்தத்தினுடைய இந்த வடிவங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, சுவாமி எதற்கெல்லாம் இந்த வேலைகளை, இந்த கருணையின் வடிவமாக 64 வடிவங்கள் எடுத்தார் என்ற ஒரு காரணத்தை நாம் பார்த்து உய்வடையலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த உலக உயிர்கள் எல்லாம் உய்வடையும் பொருட்டு எம்பெருமான் எடுத்த வடிவங்களில் 64 வடிவங்களும் உண்டு. 64 நடனங்களும் உண்டு. சுவாமி ஆடுகின்ற நடனங்களே 64 நடனங்களும் உண்டு, 64 வடிவங்களும் உண்டு. அந்த வகையில நாம் பார்க்க போவது இப்பொழுது 64 மூர்த்தங்களை பார்க்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. சந்தான குறவர்கள் திருவடிகளே சரணம் சரணம், சமய குறவர்கள் திருவடிகளே சரணம் சரணம், சைவ சமயம் தழைக்க செய்த அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடிகளும் சரணம் சரணம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய இந்த 64 சிவமூர்த்தங்கள் என்கிற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சைவ சமயம் என்ன, சைவ சமயம் என்றால் என்ன, சைவ சமயத்தினுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய தொன்மை என்ன, இப்படி பல சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் சாமி கும்பிடுகிறார்கள், எல்லோரும் திருநீர் பூசுகிறார்கள், எல்லோரும் ருத்ராட்சம் அணிகிறார்கள், எல்லோரும் 5 எடுத்து சொல்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே கடைபிடிப்பவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் தவிர, ஏன், எதற்கு, எப்படி இந்த மூர்த்தங்கள் உருவானது என்கிற ஒரு விதமான அந்த பின்புலம் இல்லாமலேயே கடைபிடித்து வருகிறார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த ஒரு விடயத்தையும் உடனே நம்பிவிடாமல் அதனுடைய மூல காரணம் என்னவென்று தெரிந்து ஒரு விஷயத்தை நாம் நம்பினால் ஒரு மிகப்பெரிய தெளிவும் நமக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கும். அந்த வகையிலே ஏன் நாம் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று சொன்னால், எல்லா மூர்த்தங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய, அந்த ஆதார பீடமாக இருக்கக்கூடிய அவரே எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்றார். அந்த மூல பரம்பொருளான பரமேஸ்வரனுடைய வடிவங்கள் தான் 64 சிவமூர்த்தங்கள். இந்த 64 சிவமூர்த்தங்கள் குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, இறைவனுக்கு 5 முகங்கள் பொதுவாக சொல்லப்படுகின்றன. அந்த 5 முகங்களில் ஒன்று தத்புருஷம் என்று சொல்வார்கள். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று 5 முகங்களில் 5ம் ஒவ்வொரு முகத்திலிருந்தும் 5 முகங்கள் தோன்றி அது 25 முகங்களாக ஒரே மூர்த்தமாக அமரக்கூடிய ஒரு மூர்த்தமும் இருக்க செய்கிறது. அந்த வகையில நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது சாமி எடுத்த 64 சிவ வடிவங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். 64 சிவ மூர்த்தங்கள் என்று சொல்வார்கள். அந்த மூர்த்தங்களை குறித்து பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊமை கொலமிக கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையீரையே. விடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறை இறையே. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம்,
மாமலரால் நோக்குண்டாம் ஏன் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திரு பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி சரண கமலங்கள் பணிந்து இந்த முகூர்த்தங்களை பற்றி கூற துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த 64 சிவமூர்த்தங்களில முதல் மூர்த்தமாக இருக்கக்கூடியது லிங்கமூர்த்தி என்று சொல்லக்கூடிய லிங்கமூர்த்தம். கோவில்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே வெறும் லிங்கமூர்த்தத்தை மட்டுமே வழிபட்ட காலங்களும் உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பிரகாரங்கள், கருவறைகள் இவைகளெல்லாம் இருப்பதற்கு முன்னதாகவே சித்தர்களாலும் ஆழ்ந்து அறிந்து மெய்ஞானம் பெற்ற அத்தனை மெய்யடியார்கள் ரிஷிமார்களால் வழிபடப்பட்டதுதான் இந்த லிங்கமூர்த்தம். இந்த லிங்கமூர்த்தத்தின் வழியாக இறைவனுடைய திருவடியை பெற்று உய்ந்தவர்கள் காலகாலமாக இருப்பதனால் இதுதான் முதல் மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அருவுருவமாக பார்க்கப்படுகிற மூர்த்தமாக சொல்லப்படுகிறது. இதுக்கு லிங்கமூர்த்தி என்று பெயர். பொதுவாக நாம் கோவில்கள் தரிசனம் பண்ணக்கூடிய எல்லா மூர்த்தங்களுடைய மூலமாக இருக்கக்கூடியது, எல்லா சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்கள் இருக்கக்கூடிய எல்லா மூர்த்தங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது தான் இந்த லிங்கமூர்த்தம். இதுக்கு கீழே இருப்பது ஆவுடையாராகவும் மேலே இருப்பது லிங்கமாகவும் நடுவில் இருந்து ஒரு பானமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கமூர்த்தம் கீழே அடியிலிருந்து மேலே பார்க்கின்ற நம்ம லிங்கமூர்த்தத்தின் போலவே மேலே எவ்வளவு லிங்கத்தினுடைய அளவு இருக்கிறதோ அதே அளவு ஆவுடையாருக்கு அளவாக மத்திய பாகத்தில் இருக்கும். எப்படி மேலே அந்த லிங்கமூர்த்தம் இருக்கிறதோ அதே அளவு அந்த ஆவுடையார் நடுவுல இருக்கும். அந்த ஆவுடையாருக்கு நடுவுக்கு அப்புறம் எப்படி மேலே அளவு இருக்குதோ அதே போல கீழையும் மண்ணுக்கு கீழையும் அதே அளவு இருக்கும். ஒரு அளவு கூட மாறுபடாம மேல லிங்கம் பாக்குறீங்கல்ல, அந்த லிங்கமூர்த்தத்துக்கு எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவு நடுபாகத்துல இருக்கும். அதே அளவு கீழ் மண் பாகத்துல நம்ம கீழே பூமியில இருக்கும். அப்போ கீழே இருக்கிறது பிரம்ம பாகமும் நடுவில் இருக்கிறது விஷ்ணு பாகமாகவும் மேல இருக்கிறது ருத்ர பாகமாகவும் பொதுவா பாவிப்பாங்க. ஆக மொத்தம் நெடுஞ்சான் கடையா யார் இருக்கிறது உள்ள இருந்து பார்த்தா சாமி தான் இருப்பார். இடையில யார் இருக்கிறது ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும். இடையில ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு இந்த லிங்கமூர்த்தம்னு பேரு. சாமி தான் இதை அதாவது அருவமும் இல்லாம உருவமும் இல்லாம சாமி காட்சி கொடுத்ததுனால இதுக்கு லிங்கமூர்த்தம்னு பேர். சரி, அடுத்து முதல் மூர்த்தம் லிங்கமூர்த்தி. 64 வடிவங்கள்ல முதல் வடிவம் லிங்கமூர்த்தி. 2வது மூர்த்தம் பார்க்கலாம். இந்த லிங்கோத்பவ மூர்த்தி, இதுக்கு பேர் என்ன? லிங்கோத்பவ மூர்த்தி. இந்த லிங்கோத்பவ மூர்த்தி ஏன் தோன்றிச்சு அப்படின்னா, இந்த பிரம்மனும் திருமாலும் தன்னில் யார் உயர்ந்தவர்கள், தன்னில் யார் வலுவானவர்கள் என்று போட்டி போடும் பொழுது தந்தை மகனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய போரிலே சமரசம் செய்ய முடியாமல் இந்த உலகம் படைப்பு தொழிலிலும் காக்கும் தொழிலும் தடைப்பட்டு நின்ற போது சுவாமி திருவண்ணாமலையில இந்த லிங்கோத்பவ மூர்த்தியை எடுத்த லிங்கோத்பவராக ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாக நின்று அடிய முடியும் யார் காண்கிறீர்களோ அவர்களுக்கு தான் நீங்க தான் பரம்பொருள் என்று சாமி அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பை கேட்ட அந்த ஆணவத்தில் பிரம்மா அன்னப்பறவை எடுத்து கொண்டு மேலே முடியை தொடுவதற்கு சென்றார். கீழே அந்த பூமியின் அடியை சிவபெருமானுடைய திருப்பாதங்களை தொடுவதற்காக, லிங்கோத்பவருடைய அடிப்பாதங்களை தொடுவதற்காக வராக அவதாரம் பன்றி வடிவம் எடுத்து திருமால் சென்றார். இப்பொழுது இந்த மூர்த்தங்களிலே அன்னப்பறவையில் சென்ற பிரம்மா அங்கிருந்து பல கல்பகோடி ஆண்டுகள் கீழே விழுந்து கொண்டிருந்த எப்பயோ விழுந்த ஒரு தாழம்பு வரும்போது நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டு அதனுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வார். நான் தான் உன்னை முடியிலிருந்து பறித்து கொண்டு வருகிறேன், அதற்கு நீ சாட்சியாக இருந்து சிவபெருமானிடம் சாட்சி சொல்ல வேண்டும் என்று. அதுக்கு ஒப்புக்கொண்ட தாழம்பு பிரம்மாவுடன் கீழே சார்ந்துவிடும். நாராயணன் கீழே சென்று இதுக்கப்புறம் நாம் எப்படி நீள்கிறோமோ அதே போலும் திருவடியும் நீண்டு கொண்டே போகிறது. நாம் நீள்வது போலவும் சாமியோட திருவடியும் நீளும், அதனால் நாம் சரணடைவதுதான் உசிதம் என்று சரணடைந்து சாமியுடைய திருவடியில் அங்கேயே அணைந்து கொள்வார். அணைந்த உடனே சாமிக்கு குளிர்ச்சி ஏற்படும். குளிர்ச்சி ஏற்பட்ட உடனே மன்னித்து எமக்கு இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் திருத்தலங்கள் இருக்கிறதோ அதற்கு நேர் எதிராக உமக்கு திருத்தலங்கள் இருக்கும் என்று சுவாமி வரம் கொடுத்தார். அதற்காகத்தான் வைணவ தலங்கள் இன்றைக்கும் நேர் எதிராக இருந்தாலும் அந்த வைணவ தலங்கள் காக்கப்படுவதற்கு காரணம் சாமியோட அருள் தான். அப்போ பன்றியாக வந்த அந்த நாராயணனை அரவணைத்துக் கொள்வார். ஆனால் பிரம்மன் பொய் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, இந்த மாதிரி தாழம்போட ஒரு ஒப்பந்தம் போட்டு கொண்டு தாழம்பு பொய் சொன்னமையினால் சரணடைந்ததுனால நாராயணனுக்கு தலங்கள் உண்டு, ஆனால் உனக்கு பொய் கூறியதனால் உமக்கு உருவம் அல்ல அருவமாகவே உமக்கு இந்த உலகத்திலே பேசப்படுவாய்
அப்படின்னு சொல்லி. ஏன்னா படைப்பு கடவுளாக இருந்தாலும் உனக்கு திருத்தலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படும். இருந்தாலும் பூமியில 2 இடங்கள்ல குருஷேத்திரான்ற இடத்துலயும், அப்புறம் பிரம்மபுரீஸ்வரர் பக்கத்துலயும் ஏதோ கோயில் இருக்கிறதா சொல்லுவாங்க. பிரம்மனுக்குன்னு தனியா கோயில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த மாரி பிரம்மாவுக்கு வந்து தலங்கள் எங்கேயும் உமக்கு வழிபாடும், தலங்களும் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சபிச்சுருவாரு. அதனுடைய விளைவு தான். ஏன்னா பொய் சொன்னார் இல்லையா? படைக்கும் கடவுள் வந்து பொய் சொன்னதுனால அந்த மாரி ஏற்பட்ட ஒரு விளைவு. இதுக்கு பேர் லிங்கோத்பவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது 64 வடிவங்கள்ல முதல் வடிவம் லிங்கமூர்த்தி. 2வது வடிவம் லிங்கோத்பவ 3வது வடிவத்துக்கு போவோம். இப்போ இந்த லிங்கோத்பவ மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டோம். 3வது முகலிங்க மூர்த்தி. இது என்னன்னா, லிங்கத்தில் சிவ வடிவமும், சிவமுகமும் வடிவமும் இருக்கும். ஆ இது வந்து முகலிங்க மூர்த்தின்னா, லிங்கத்திலேயே முகம் இருக்கும். ஆ அது எப்படின்னா, இது இந்த வடக்குல போனீங்கன்னா, இப்ப அடியேன் வழிபட்ட ஒரு தலங்கள்ல பார்த்தீங்கன்னா, வடக்கு நாட்டுக்காரர்கள்லாம் எல்லாமே லிங்கத்திலேயே முகம் வச்சிருப்பாங்க. முகலிங்க மூர்த்தி. விக்கிபீடியா கூட போயிட்டு நீங்க பார்க்கலாம். அதுல நான் காமிக்கிறேன். ஆ உருவ திருமேனி. இது கைலாயத்துல இருக்குது. வாகனம் வந்து நந்தி தேவர் தான் அதுக்கு. லிங்கத்துக்கு பதில் வந்து முகம் இருக்கும். ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துல முகம் இருக்கும். அதுக்கு மேல இன்னொரு முகம் இருக்கும். இடப்பக்கமும், வலப்பக்கமும் ஒரு முகம் இருக்கும். இது வந்து லிங்க திருமேனியில் உள்ள சிவமுகம். அது முகலிங்க மூர்த்தி. இது வந்து 3வது. இது வந்து 3வது. முகலிங்க மூர்த்தி. முதல்ல லிங்கமூர்த்தி, 2வது லிங்கோத்பவ மூர்த்தி, 3வது முகலிங்க மூர்த்தி. சாமி லிங்கத்துல முகமா காட்சி குடுத்ததுனால இதுக்கு முகலிங்க மூர்த்தி. அடுத்து 4வது சதாசிவ மூர்த்தி. சதாசிவ மூர்த்தத்துக்கு 5 முகத்துடன் உள்ள வடிவம். சதாசிவ மூர்த்தினா, இப்ப வந்து பொதுவா வந்து ஆ இது இந்த நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா? 25 முகங்களுக்கு மூலமா இருக்கிறது இந்த சதாசிவ மூர்த்தி. இந்த சதாசிவ மூர்த்தம் என்ன அப்படின்னா, தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜாதம், ஈசானம் அப்படின்ற முகங்கள சுமந்துகிட்டு இருக்கனால இதுக்கு சதாசிவ மூர்த்தின்னு பேரு. ஆ சூலமும், மழுவும், கட்டுவாங்கமும் இதுல இருக்கும். அபயகரமும் இதுல இருக்கும். நீலோற்பவம், உடுக்கை, மணிமாலை போன்ற இது எல்லாமே தாங்கி ஈசானம், தத்புருஷம், வாமம், அகோரம், சத்தியோஜாதம் முதலான 5 திருமுகளுடன் எழுந்தருளக்கூடிய மூர்த்தி தான் இதுக்கு வந்து சதாசிவ மூர்த்தம். இந்த சதாசிவ மூர்த்தம் வந்து இவங்களுக்கு மனைவியா இருக்கிறது மனோன்மணி. இத நான் அடிக்கடி இரவு நிகழ்ச்சியில 9:50க்கு சொல்லுவேன். சதாசிவமூர்த்தி புருவ மத்தியில இருக்கிறாரு. அவர் 5 முகம் கொண்டிருக்கிறாரு. அந்த 5 முகத்துக்கும் துணையா இருக்கிறது மனோன்மணி. அதான் புருவ மத்தியம். அப்போ படைப்பு, காப்பு, துடைப்பு, மறைப்பு, அருள்வதற்கு 5 முகம் தேவைப்படுது. அது எங்கிருந்து செய்றாருன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் ஓப்பன் ஆகுற இடமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியிலிருந்து இந்த சதாசிவமூர்த்தி செயல்படுறாருன்னு சொன்னேன். இந்த 64 வடிவங்கள்ல இது வந்து 4வது வடிவமாக சொல்லப்படுகிறது. சதாசிவமூர்த்தம். சதாசிவமூர்த்தம்ன்றது அ சதாசிவம் அப்படின்னு சொன்னாலே, அது நம்ம பூர்வ மத்தியம். அவருடைய மனைவி பேர் வந்து மனோன்மணி. சதாசிவமூர்த்திக்கு 5 முகங்கள் இருக்கும். சரியா? ரைட். இது 4வது. இதுவரைக்கும் லிங்கமூர்த்தி, லிங்கோத்பவ மூர்த்தி, முகலிங்க மூர்த்தி, அடுத்து சதாசிவமூர்த்தி பார்த்துட்டோம். 5வதுக்கு சாமிக்கு எடுத்த ஒரு வடிவம் இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் புறத்தே வழிபடக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு ஓடி ஓடி கோயில்ல சென்று அங்க எதுனா இருக்குமோ, இங்க எதுனா இருக்குமோ அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு புறத்தேவே உண்மைய உணர்த்தணும் இல்லையா? அதுக்காக நம்முடைய முன்னோர்களால், ரிஷிமார்களால் இந்த இத்தனை வடிவங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. சரியா? அதுக்காக ஓடி போய் பார்த்துட்டு பார்க்கணும்ல. ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும், நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற இறைவன அடையறது தான் திருவடி ஞானம்னு சொல்லுவாங்க. அதான் வீடு பேரு. அந்த வீடு பேரு வர்றதுக்கு முன்னாடி சமய தீட்சை, விசேட தீட்சை, சிவ தீட்சை, அப்புறம் நிர்வாண தீட்சை. முதல்ல ஓடி சரியை தொண்டு, அப்புறம் கிரியை தொண்டு, அப்புறம் யோகம், அப்புறம் ஞானம், அப்புறம் தான் நிட்டை கூடல். அப்ப யோகத்திலேயே நிட்டை கூடல் வந்துரும். அதுக்கப்புறம் தான் ஞானம். இதெல்லாம் ஒவ்வொரு படிநிலை. அதனால யாரையும் எந்த அடியாரையும் கீழ, மேலன்னு நம்ம பிரிக்கக் கூடாது. எல்லா அடியாரையும் நம்ம ஏத்துக்கணும். கோயிலுக்கு போறவங்களையும் ஏத்துக்கணும், புற பூஜை செய்றவங்களையும் ஏத்துக்கணும், அக பூஜை செய்றவங்களையும் ஏத்துக்கணும். நெட்டை கூடலுக்கு வரவங்களையும் ஏத்துக்கணும். எல்லாரும் சிவனடியார் தான். பூ பறிச்சு தொண்டு செய்றவங்களையும் ஏத்துக்கணும். அந்த பண்பு வரணும். எல்லாரையும் சித்தர்கள் யோகத்துக்கு போனா சித்தர்களா மாறிடுவாங்க. அப்போ அவங்களெல்லாம் ஏத்துக்கணும். இதுதான் பண்பு. அதான் பண்பு. நல்ல பண்புக்கு அடையாளம் என்னன்னா, அடியார்களை ஏற்றுக்கொள்ளுதல். அவங்கவங்க என்ன நிலையில இருக்காங்களோ அத ஏத்துக்கணும். அப்பதான் நம்ம அந்த அடியார் கைலாயம் வாத்தி வாசிக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் நம்ம அரவணைப்பு குடுக்கணும். சரியா? சிவபெருமான், சிவசிவா. இப்போ நம்ம 4 மூர்த்தம் பார்த்துட்டோம். 5வது மூர்த்தம் வந்து மகா சதாசிவமூர்த்தி. இது என்ன மகா சதாசிவமூர்த்தி?
இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சதாசிவமூர்த்திக்கு எத்தன முகம்ன்னு சொன்னேன்? 5 முகம்ன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம். இந்த 5 முகங்கள் கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தத்துக்கு சதாசிவன் சொன்னேன். மகா சதாசிவ மூர்த்தின்றது என்னன்னா, இந்த 5 முகத்துல இருந்து 5 முகம் தோன்றும். ஒவ்வொரு முகத்துல இருந்தும் 5 முகம் தோன்றும். அதுக்கு பேரு மகா சதாசிவ மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இத மகேஸ்வர மூர்த்தம்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் அடியேன் வந்து இப்ப எல்லாத்தையும் வந்து ஒரு சேர தொகுத்து ஒரு கோர்வையா இந்த காணொளியில போடுறேன். சிவபெருமான். மகா சதாசிவ மூர்த்தி கைலாயத்தில் இருப்பவர். இவரை சுற்றி 25 மூர்த்திகளும் இருப்பதாகவும், ருத்ரர்களும், சித்தர்களும், முனிவர்களும் வணங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எல்லாரும் அந்த சித்தர்கள்லாம் வணங்கக்கூடிய மூர்த்தத்துக்கு பேர் என்னன்னா, இந்த மகா சதாசிவ மூர்த்தி. ஏன்னா சாமிக்கு 25 முகம் இருக்குது இல்லையா? இதுல இருந்து ஏன்னா ஒவ்வொரு முகத்துல இருந்தும் அ ஒவ்வொரு ஒவ்வொரு முகத்துல இருந்தும் 5 முகம் தோன்றியிருக்குது. மகேஸ்வரம் இது உருவத் திருமேனின்னு சொல்லுவாங்க. சாமி இருக்கிற இடம் வந்து கைலாயம். இவருக்கு வாகனம் வந்து நந்தியம் பெருமான் தான். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அங்கேயர்கண்ணி அம்மையின் கிழக்கு முதல் கோபுரத்தில், காஞ்சிபுரம் கரகேஸ்வரர் கச்சபேஸ்வரர் கோவிலின் விமானம், வைத்தீஸ்வரன் கோவில் கோபுரம், தில்லை கோயில் கோபுரம் அந்த சுதை வடிவில் மகா சதாசிவமூர்த்தியை காணலாம். எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ அங்க மீனாட்சி அம்மன் கோயில்லயும் இந்த மகே சதா மூர்த்தத்தை நான் பார்த்தேன். ஒரே கருங்கல்ல செய்யப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருந்தது. அப்போ சதாசிவ மூர்த்தம்னா 5 முகம் இருக்கும். மகா சதாசிவ மூர்த்தம்னா எத்தனை இருக்கும்? 25 முகம் இருக்கும் சாமிக்கு. ஆமா. இது யாரால வழிபடப்படுது? சித்தர்களாலும், முனிவர்களாலும், ருத்ரர்களாலும், தேவர்களாலும் வணங்கக்கூடியது. ஏன்னா இதுதான் மூலம். இந்த உருவத்தின். இது இருக்கிற இடம் கைலாயம். சரி. இப்ப அடுத்து நம்ம போலாமா? இப்போ எத்தன மூர்த்தம் பார்த்தோம் இதுவரைக்கும்? ஆ 5 முகூர்த்தம் பார்த்திருக்கோம். மகா சதாசிவ மூர்த்தம். 6வது முகம். 6வது மூர்த்திய பார்க்கலாம். 6வது மூர்த்தி உமா மகேஸ்வர மூர்த்தி. இப்போ இதுவரைக்கும் சாமிய நம்ம தனிச்சு பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, 6வது மூர்த்தம் வடிவங்கள்ல 6வது வடிவம் என்ன வடிவம்னா, உமா மகேஸ்வர மூர்த்தம். இது எப்படின்னா, சாமி வந்து அப்படியே அழகா மான் மழுவோட கால மடிச்சு கீழ உட்கார்ந்திருப்பாரு. இடது பக்கம் அம்பாள் வந்து ஒரே ஒரு தாமரைய வச்சுக்கிட்டு, அழகான அந்த மார்பகங்களோட ஒரு கைய கீழ வச்சு, அப்படி சோமாஸ்கந்தர் உருவம் போல அப்படியே மேல இருக்கும். இது வந்து 25 ச மகேஸ்வர மூர்த்தம் போலவே இது இருக்கும். ஆனா, உமையோடு இருந்த திருக்கோலம் இதுக்கு பேரு. இதுக்கு என்ன பேரு? உமா மகேஸ்வர மூர்த்தி. ஏற்கனவே மகேஸ்வர மூர்த்தின்னா என்னன்னு சொன்னேன்? 5 முகம் கொண்டவரு. மகா அ அ சதாசிவமூர்த்தி சொன்னேன்ல, அதே அந்த 25 முகங்கள் கொண்டவருக்கு மகேஸ்வர மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல உமாதேவி வந்து உட்கார்ந்ததுனால, இதுக்கு உமா மகேஸ்வர மூர்த்தி அப்படின்னு பேரு. 64 மற்றும் 24 சிவபெருமணிகள் ஒன்றாகும். முதற் தம்பதியரான உமையும் சிவனும் அருகருகே அமர்ந்தருளும் திருக்கோலமே உமா மகேச திருக்கோலம். முதல்ல அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உட்கார்ந்த திருக்கோலத்துக்கு பேர் என்னதுன்னா, உமா மகேஸ்வர மூர்த்தம். துணைவி வந்து உமா தேவியார். இதுக்கு இடம் வந்து கைலாயம். எங்க காட்சி கொடுக்குறாங்க ஏகாந்தமா? சாமியும் அம்பாளும். இதுக்கு உமா மகேஸ்வர மூர்த்தம். இது வந்து சாமியோட வடிவங்கள்ல இது ஒரு வடிவம். பெண்பால் கடவுளோட அதாவது இறைவியும் சரி இறைவனும் இறைவியும் சேர்ந்து அமைந்த மூர்த்தத்துக்கு பேர் உமா மகேஸ்வர மூர்த்தம். இது வந்து 6வது வடிவு தான் இத எடுத்து சொல்லப்படுகிறது. உமா மகேஸ்வர மூர்த்தம். முதல்ல லிங்கமூர்த்தி, அப்புறம் லிங்கோத்பவ மூர்த்தி, அப்புறம் முகலிங்க மூர்த்தி, அப்புறம் சதாசிவ மூர்த்தி, மகா சதாசிவ மூர்த்தி, 6வதா உமா மகேஸ்வர மூர்த்தின்னு நம்ம பார்த்தோம். உமையுடன் பொருந்திய வடிவம் அப்படின்னு பார்த்தோம். 7வது மூர்த்தம் இருக்கு. இந்த 7வது மூர்த்தத்துக்கு பேர் என்னன்னா, சுகாசன மூர்த்தி. தமிழ்ல இவருக்கு நல்லிருக்கை நாதர். தமிழ்ல இவருக்கு என்ன பேருன்னா, நல்லிருக்கை நாதர். சுகாசன மூர்த்தி. சாமி எப்படி இருப்பான்னா, இப்போ நம்ம தவத்துல உட்கார்ந்துக்க சுகமா அதாவது உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி உட்கார்ந்துக்கங்கன்னு சொல்லுவேன். நிட்டை குடில். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தவத்துக்கு வந்துட்டவங்க எல்லாரும் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி உட்கார்ந்துக்கணும். சாமி ஒரு கால மடிச்சு, ஒரு கால கீழ போட்டு உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கு பேரு சுகாசன மூர்த்தி. மான் இருக்கும், மழு இருக்கும் கையில. மானும், மழுவும் சாமி வச்சிருப்பாரு. ஏகாந்தமா உட்கார்ந்திருப்பாரு. நீங்க விக்கிபீடியால போனீங்கன்னா, அடியனுடைய சான்றுகள அப்படியே பார்த்து சொல்லலாம். ஏன்னா, அதுல இருந்து தான் இப்ப நான் சோர்ஸ் எடுத்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு கோர்வையா இருக்கணும் இல்லையா? தகவலும் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக. சுகாசனம் என்பது சுவத்திகம், கோமுகம், பதுமம், வீரம், கேசரி, பத்திரம், முக்தம், மயூரம், சுகம் என்ற 9 வகையான ஆசனங்களில் ஒன்றாகும்.
அப்படின்னு சொல்லப்படுது. இது சொல் இலக்கணம் பற்றி வருது. சாமி வந்து உமாதேவியாருக்கு சிவபெருமான் சிவாகமங்களின் பொருளினை விளக்கிய திருவுருவம் என்று சொல்லுவார்கள். சுகாசனமூர்த்தி. எப்படி? உமாதேவி ஆகமங்கள் தெரியலங்க ஐயா, எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, சாமி சுகாசன வடிவத்தில் இடைக்காலை மடக்கி வைத்து, வடக்காலை தொங்கவிட்டு சிவபெருமானை அமர்ந்திருப்பார். அதான் தோற்றம். இடது இடது கால கீழ வச்சுட்டு, மடிச்சு வச்சுக்கின்னு, வலது கால கீழ தொங்க போட்டு வச்சிருப்பாரு. சுகாசனமா உட்கார்ந்துட்டு அம்பாளுக்கு வந்து ஆகமங்கள விளக்கிட்டு இருப்பார். இந்த உலகத்தினுடைய இயல்பையும், எப்ப பார்த்தாலும் அம்மா வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு சாமி விளக்கம் குடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமா. இதுதான் அந்த அந்த சுகாசன மூர்த்தின்னு சொல்லுவாங்க. உமாதேவியாருக்கு சிவபெருமான் சிவாகமங்களின் பொருளை விளக்கி சொல்லும் காட்சி தான் இந்த சுகாசன மூர்த்தம். 64 வடிவங்கள்ல 7வது சுகாசன மூர்த்தி. சாமிக்கு தமிழ்ல என்ன பேருன்னா, நல்லிருக்கை நாதர். நல் இருக்கை நாதர். சாமியோட பெருமைய சொல்லிக்கிட்டே போலாம். பாருங்களேன், முதல் உபதேசம் யார் குடுக்குறாருன்னா, அம்பாளுக்கு தான் குடுக்குறாரு. இப்போ கூட நம்ம குருநாதர்கிட்ட நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட யாருன்னா வந்தாங்கன்னா, திருப்பி திருப்பி அவள விடாம நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருப்போம். என்ன கேட்டுட்டு இருப்போம்? "இது எப்படி வந்ததுங்கய்யா? இது எப்படி தோன்றுச்சு?" ஒரு குழந்தைய போல நம்ம மாறிடுவோம். உண்மையிலேயே நம்முடைய விளக்கம் குடுக்கக்கூடிய ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு அப்பதான் கேட்டு 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 தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் நம்மளுக்கு உள்ள இருந்து பொங்கி வரும். அப்போ வெளியில சொல்ல முடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் தான் சொல்லுவாரு. சில விஷயங்கள்ல உணர்வால உணர்த்தக்கூடிய விஷயங்கள உணர்ந்து தான் கத்துக்கணும். அதனால அனுபவத்தின் கண் விட்டுருவார். நல்ல ஒரு ஆசான் என்ன பண்ணுவாரு, "அத போய் நீ மோதி பார்த்துட்டு வா" அப்படின்னு தான் விட்டுருவாரு. ஏன்னா எல்லா அனுபவத்தையும் ஒரு சேர என்ன பண்ண முடியாது, ஒரு குருநாதரு குடுக்க முடியாது. அதனால சாமி வந்து சுகாசனமா இருந்து உமாதேவிக்கு வழங்கின காட்சி தான் நல்லிருக்கை நாதர். அடுத்து 8வது உமேசமூர்த்தி. அ உமேசமூர்த்தி. இப்ப எப்படி சாமி வந்து உமாதேவியோட சேர்ந்து இருந்தார் இல்லையா? உமா மகேஸ்வர மூர்த்தி பார்த்தோம் இல்லையா? அதே மாரி இந்த 8வது சிவ வடிவத்துக்கு பேர் என்னன்னா, உமேசமூர்த்தி. ஏன் உமேசமூர்த்தின்னு பேர் இருக்குன்னா, உமையுடன் நின்றருளும் வடிவம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப சாமி வந்து உட்கார்ந்து அருள்னார்ன்னா, அது உமா மகேஸ்வர மூர்த்தி. அதே வந்து சாமியும் அம்பாளும் நின்னுகின்னு அ சொன்னாங்கன்னா, அது அது உமேசமூர்த்தின்னு சொல்லப்படுது. ஆனா விக்கிபீடியால பார்த்தீங்கன்னா, சாமி உட்கார்ந்து தான் இருக்கிறார். சாமி உட்கார்ந்து அப்படியே தான் இருக்காரு. எப்படின்னா, சாமி வந்து வேடுவ கோலத்துல காட்சி குடுக்கறதுனால, இதுக்கு வந்து உட்கார்ந்த கோலத்த காமிக்கிறாங்க. மகேஸ்வர மூர்த்தம், உருவத் திருமேனி, விளக்கம் வேடுவ கோலம், பார்வதி பார்வதி அம்பாள் பேர் வந்து பார்வதி. 63 சிவமேனிகளில் ஒன்றாக சைவர்களால் வணங்கப்படும் வடிவமாகும். சிவபெருமான் இடதுபுறம் உமையமுடன் நின்றபடி காட்சியளிக்கும் கோலமாகும். ஆனா நின்ற கோலத்த இங்க காமிக்கல விக்கிபீடியால. இதுல எப்படி காமிக்கிறன்னா, உட்கார்ந்தபடி தான் காமிக்கிறாங்க. சிவபெருமான் வலது கையில் அபயமூர்த்தியை தாங்கியும், இடதுபுறத்தில் உமையுடன் காணப்படுகிறார். அ உமையுடன் காணப்படுகிறார். உருவ காரணம். இதற்கு உருவ காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, பிரம்மா தனது படைப்புத் தொழிலை செய்ய உதவியாக 4 குமாரர்களை படைத்தார். ஆனால் அவர்கள் அத்தொழில் செய்ய விருப்பம் கொள்ளாமல் ஞானத்தினை அடைய விரும்பினர். திருமாலும் பிரம்மனும் தம்பதியர்களாக இருப்பதைக் கண்டு ஞானத்தினை கற்க சிவபெருமான் இருக்கும் கையிலை நோக்கி சென்றனர். அவரும் உமையுடன் இருப்பதைக் கண்டால் சனத்குமாரர்கள் வருத்தம் கொள்ள நேரிடும். பின் ஞானம் அடையும் அவர்களின் எண்ணம் ஈடேறாது என சிவபெருமான் தன் அருகே இருந்த அனைவரையும் எரித்து சாம்பலாக்கினார். பின் தட்சணாமூர்த்தியாக ஆலமரத்தின் தனித்து அமர்ந்து 4வருக்கும் ஞானத்தினை வழங்கினார். பின்பு தனது இடத்தோலை பார்த்தார். அதில் இதுவரை சிவபெருமானோடு ஒன்றியிருந்த உமை அம்மை வெளிப்பட்டார். பிறகு சிவபெருமானிடம் இடதுபுறம் அமர்ந்து இருவரும் அருள் செய்தனர். அ இது வந்து ஒரு கதையா சொல்லப்படுது. அப்படியே நம்ம கதைய போல பார்த்துடலாம். என்னன்னா, பிரம்மா படைப்பு தொழில் செய்யும்போது பிரம்மாவுக்கு வந்து 4 புத்திரர்கள். சனகர், சனகாதி முனிவர்கள் 4 பேர்ன்னு சொல்லுவாங்க. இந்த சனகாதி முனிவர்களுக்கு வந்து அ படைப்பு தொழில வந்து குடுத்துட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். கொஞ்சம் அப்படியே பெத்த புள்ளைங்க கிட்ட நம்ம பொறுப்பு போட்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த மாரி பிரம்மா என்ன பண்ணாரு, இந்த 4 சனத்குமாரர்களுக்கு படைப்பு தொழில சொல்லிக் குடுத்துட்டோம்னா, படைப்பு தொழில குழந்தைங்க பார்த்துக்கும் அப்படின்னு அவர் நெனச்சாரு. யாரு? பிரம்மா. ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆ படைப்பு தொழில செய்யாம ஞானத்த தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அப்பாவுக்கு மூலம் யாரு? அப்பாவுக்கு மூலமா இருக்கிற திருமாலுக்கு மூலம் யாரு? திருமாலுக்கு மூலமா இருக்கிற இறைவன் யாரு? அதெல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தினுடைய இயற்கைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்பா செஞ்ச வேலைய செய்யாம, இந்த உலகத்தினுடைய இயற்கைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, முனிவர்களாக என்ன பண்ணுவாங்க? தொழில் செய்ய விருப்பம் கொள்ளாமல் ஞானத்தினை அடைய விரும்பினர். ஞானம் அடைய விரும்பின உடனே, திருமாலும் பிரம்மனும் தம்பதியர்களாக இருப்பதைக் கண்டு, ஞானத்தினை கற்க சிவபெருமான் இருக்கும் கையிலை நோக்கி சென்றனர். இப்ப பாருங்களேன். இப்போ ஒரு ஞானம் கத்துக்கணும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா திருமால் உட்கார்ந்திருக்காரு. இவர்கிட்ட போய் நம்ம எப்படி ஞானத்த கேட்கறது? இவரு எப்பவும் போகத்துல தானே இருப்பாரு. மனைவியோட இருக்கிறாரு இல்லையா? அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இவர்கிட்ட எப்படி ஞானத்த கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு, பிரம்மா வந்து சரஸ்வதியோட கூடி இருக்கிறாரு.
பிரிய மாட்டாங்க 2 பேரும். அதே மாரி இவரும் வந்து மகாலட்சுமி பிரிய மாட்டாரு. அப்ப இப்படி இருக்கிறவங்க ஞானத்துக்கு வழி கொடுக்க மாட்டாங்க. இவங்க சம்சாரத்துக்கு தான் நம்மள தள்ளி விடுவாங்க. லௌகிக உலகத்துக்கு தான் நம்மள தள்ளி விடுவாங்க. இவங்க உண்மைய நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரையும் கை விட்டுட்டு சிவபெருமான பார்க்கறதுக்கு இந்த 4 குமாரர்களும் போறாங்க. அப்போ ஞானம் அடையறதுக்கு அவரு தான் சரி தகுந்தவர்ன்னு போறார். அப்படி போகும்போது, சாமி என்ன பண்றாரு, அவங்க வர்றத ஞான திருஷ்டியில பார்க்கிறாரு. ஐயோ! சிவபெருமானே, சிவா இவனுங்க ஞானம் அடையறதுக்கு வரானுங்க. இப்படி வரும்போது, நான் என் துணையோடு சமபோகமாக அதாவது அ என்னில் சரிபாதியாக இருக்கக்கூடிய உமாதேவிய பக்கத்துல வச்சுக்கின்னு, நானும் வந்து ஏகாந்தமா இருக்கிறத பார்த்தானுங்கன்னா, இவனுங்க ஞான தேடலே என்ன ஆயிடும்? நின்னு போயிடும். உடனே என்ன பண்ணுவாராம், சுத்தி இருக்கிறவங்க அத்தன பேரையும் சாம்பல் ஆக்கிடுவாராம். எப்படி? சுற்றி அவன் உமாதேவி உட்பட இந்த குழந்தைங்கலாம் வருது. ஞானத்த தேடி வருது. ஞானத்த தேடி வரும்போது ஆசிரியர் எப்படி இருக்கணும்? தனிச்சு இருக்கணும். அவர் வந்து கூட ஒரு டீச்சர் கூட உட்காந்துக்கின்னு, ஜாலியா பேசிக்கின்னு, "என்ன எப்படி இருக்கீங்க டீச்சர்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னும்போது, அப்ப கிளாஸ் எப்படி எடுக்க முடியும்? ஒரு ஆசிரியர்னா ஒரு ஆசிரியரா இருக்கணும் இல்லையா? அப்ப சாமி வந்து தட்சணாமூர்த்தியா மாறி, அழகா உட்கார்ந்து ஒரு ஆலமரத்தின் கீழ நின்னு போதிக்கிற கோலத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்த்த உடனே, ஆஹா! இதோ நாம் கண்டோம் ஆசிரியர். இதோ கண்டோம் ஆசிரியர். நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் இருக்கான்னு சொல்லிட்டு, அந்த இன்னைக்கு போனாலும் தட்சிணாமூர்த்தி கீழ 4 தாடி வச்ச சாமி இருப்பாங்க கீழ. முனிவர்கள். அது யாரு வேற யாரும் இல்ல. சனகாதி முனிவர்கள். பிரம்மாவுடைய 4 பசங்க. அவங்க தான் முனிவரா வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து அப்ப ஞானமடையும் அவர்களின் எண்ணம் ஈடேறாது என்று சிவபெருமான் தன் அருகே இருந்த அனைவரையும் எரித்து சாம்பலாக்கினார். சாம்பலாக்கிட்டாரு. ஏன்னா, இந்த 4 பேருக்கும் வந்து ஞானம் முதல்ல முக்கியம். இவங்களுக்கு ஞானத்த போதிச்சா தான் வழி வழியா இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் போய் ஞானம் கிடைக்கும். கைலாய பரம்பரைன்னு இப்ப திருவாவடுதுறை ஆதீனத்துல போடுறாங்கல்ல. பரம்பரையா உபதேசம் வாங்கி தான் இப்போ ஜான்சி அம்மாவுக்கு உபதேசம் குடுத்தா, அவங்க இன்னொரு பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு உபதேசம் குடுப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு முனியம்மா குடுத்தாங்கன்னா, அந்த முனியம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கண்ணம்மாவ குடுப்பாங்க. இப்படி வழி வழியா சிவபெருமான தெரிஞ்சுக்கிறது தீட்சை மூலியமாவே குடுப்பாங்க இல்லையா? அப்படித்தான் சனகாதி முனிவர்கள் நந்திக்கு குடுக்கப்பட்டது. நந்தி வந்து சனகாதி முனிவர்களுக்கு குடுப்பாரு. சனகாதி முனிவர்கள் வந்து இன்னும் ரிஷிமார்களுக்கு குடுப்பாங்க. அப்புறம் ரிஷிமார்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வழி வழியா பூமியில வந்தது தான் இன்னைக்கு தீட்சைன்னு சொல்லப்படுது. அப்ப சிவபெருமான தெரிஞ்சுக்கிறது கைலாய பரம்பரையில இருந்து வர திருவாவடுதுறை ஆதீனம் இப்ப இருக்குது. தருமை ஆதீனம் இருக்குது. இன்னும் 18 ஆதீனங்கள் இருக்கு. சாமியோட கைலாயத்த தெரிஞ்சுக்கிறது அந்த ஆதீனங்களுக்கு கைலாய பரம்பரைன்னு அதுக்கு பேரு. அப்படி வந்ததுதான் அப்படி சனகாதி முனிவர்களுக்கு தெரிவிச்சா தான், இந்த உலகம் முழுக்க சிவபெருமானுடைய இயல்ப தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு, சாமி பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் எரிச்சுட்டு, தனிச்சு ஆலமரத்துக்கு கீழ உட்கார்ந்துருவாரு. அப்ப பார்த்த உடனே சனகாதி முனிவர்களுக்கு எப்படி தோணும்னா, இதோ நாம் ஆலமரத்தின் கீழ் தனித்து அமர்ந்து 4 ஞானத்தினை வழங்கினார். பின்பு தனது இடத்தோலை பார்த்தார். அ அவங்களுக்கு ஞானம் வழங்கின பிறகு, தீட்சை வழங்கின பிறகு, அவங்க ஞானத்தினோட உண்மைய புரிஞ்சுகின பிறகு, அப்புறம் என்ன பண்றாரு, அதில் இதுவரை சிவபெருமானோடு ஒன்றிருந்த உமையம்மை வெளிப்பட்டார். பிறகு சிவபெருமானின் இடப்புறம் அமர்ந்து இருவரும் அருள் செய்தனர். அப்போ அதுக்கப்புறம் முனிவர்கள்லாம் உணர்ந்துக்கினாங்க. ஓஹோ! உலகத்தினுடைய இயற்கை இதுதான். அப்ப நம்ம வந்து ஆசிரியரா பார்க்கும்போது ஒண்ணு, ஞானம் பெற்ற பிறகு உமா மகேஸ்வர மூர்த்தமா பார்த்த மூர்த்தத்துக்கு பேர் தான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த உமேசமூர்த்தி. உமேசமூர்த்தியினுடைய அர்த்தம் இதுதான். அப்ப சாமி தன் இடப்புறம் இருக்கிற எல்லாவற்றையும் எரிச்சு, தனிச்சு சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் குடுத்துட்ட பிறகு, டீச்சரா கொஞ்ச நாள் வொர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உலகத்தினுடைய இயல்ப அந்த 4 பேரும் தெரிஞ்சுக்கின பிறகு, அம்மையப்பர் இல்லாம உலகம் இல்லன்ற அறிவு அவங்களுக்கு வந்த பிறகு, அதான் ஞானம் பெற்றார்கள் இல்லையா? பெற்ற உடனே, அப்ப படைப்புக்கு இருவர் தேவைப்படும். ஒரே ஆம்பளையால படைக்க முடியாது. படைப்புக்கு இன்னொரு சக்தி தேவைப்படும். 2லிருந்து தான் 1 வருமே தவிர, 1லிருந்து 2 வராதுன்ற உண்மைய சனகாதி முனிவர்களுக்கு உணர்த்திய பிறகு, அப்புறம் உலகத்தினுடைய இயல்ப காமிக்கிறதுக்காக இடப்புறம் உமையம்மைய உட்கார வச்சு, அப்போ 2 பேரும் காட்சி குடுப்பாங்க. அந்த காட்சிக்கு பேர் தான் உமேசமூர்த்தி. சரியா? இதுவரைக்கும் நம்ம 8 மூர்த்திய பார்த்துட்டோம். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். 9வது மூர்த்தத்த பார்ப்போம். சாமி எடுத்த 64 மூர்த்தங்கள்ல, வடிவங்கள்ல இது நம்ப 9வது பார்க்க போறது சோமாஸ்கந்த மூர்த்தி. இது எல்லாருக்கும் தெரியும். சோமாஸ்கந்த மூர்த்தி வந்து நம்ம அடிக்கடிக்கு நானு உமை மற்றும் கந்தன் உடனாகிய வடிவம். இத நான் அடிக்கடி சொல்லுவேன் நானு. வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், நம்முடைய பூர்வ மத்தி தான் சோமாஸ்கந்தர். இன்னும் விளக்கு போடாம வந்துட்டேன். விளக்கு போட்டேன். இப்போ இந்த சோமாஸ்கந்தர மூர்த்தம் வந்து அ ஞானத்தின் அடிப்படையில சொல்லும்போது, எல்லா கோயில்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லா கோயிலும் உற்சவமூர்த்தி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம திருவண்ணாமலையில உற்சவமூர்த்தி பார்த்தீங்கன்னா, சோமாஸ்கந்தர் தான். நம்ம இவரு மீனாட்சி அம்பாளுடன் ஆகிய சொக்கநாத பெருமான் வெளிய வரார்ல சிரிச்ச முகத்தோட, சும்மா ஸ்மைலிங் ஸ்பேஸோட வரார்ல, அதுவும் வந்து சோமாசமூர்த்தி தான். சோமாஸ்கந்தர். நடுவுல முருகர் ஒளிஞ்சிட்டு இருப்பார். நடுவுல முருகர் ஒளிஞ்சுன்னு இருப்பார். அவர மூடி வச்சிருப்பாங்க. சாமிய மட்டும் தான் பார்ப்போம்.
இந்த சோமாஸ்கந்தர மூர்த்தி எப்படின்னா அழகா இருக்கும். அம்பாள் வந்து சும்மா ஒரு கால மடிச்சு, ஒரு கால கீழ போட்டு, சாமி இடது கால மடிச்சு, வலது கால தொங்க போட்டிருப்பாரு. மான் இருக்கும், மழு இருக்கும். சாமிக்கு வந்து சாமிக்கு எப்பவுமே வந்து கிரீடம் கிடையாது. பெருமாளுக்கு தான் கிரீடம். பதவி உள்ளவனுக்கு மட்டும் தான் கிரீடம். சாமிக்கு ஒருபோதும் பதவி கிடையாது. பதவி வேணா பிச்சை குடுப்பாரே ஒருபோதும் சாமிக்கு பிச்சை கிடையாது. அந்த இது கிடையாது. பிச்சை ஏற்பாரு. எப்படின்னா, ஆணவத்த தான் பலியா ஏற்பாரு. சாமிக்கு மேல கிரீடம் இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அது கிரீடம் இல்ல. முடிய கருத்த முடிய சுத்தி மேல வச்சிருப்பாங்க. அப்ப எப்ப சிவமூர்த்தத்த பார்த்தாலும், என்ன இவருக்கு கிரீடம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. சாமிக்கு கிரீடம் கிடையவே கிடையாது. அம்பாளுக்கு கிரீடம் உண்டு. அம்பாளுக்கு கிரீடம் உண்டு. ஏன்னா எல்லாருக்கும் பதவி உண்டு, பட்டம் உண்டு. சாமிக்கு பதவியும் கிடையாது, பட்டமும் கிடையாது. தன்னுடைய ஜடாமுடிய தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுருட்டி மேல வச்சிருப்பாரு. அதத்தான் சோமாஸ்கந்த மூர்த்தத்துல கீழ முடி தொங்காது. மேல சுருட்டி வச்சிருப்பாரு. அதான் சோமாஸ்கந்த மூர்த்தம். இது வந்து நம்ம ஞானத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, கைலாயத்துல இருக்கக்கூடிய மூர்த்தம் இது. சோமாஸ்கந்தர் 64 சிவமூர்த்தங்களில் ஒன்றாக சைவர்களால் வணங்கப்படும் மூர்த்தம். சிவபார்வதி தம்பதிகள் தங்கள் குழந்தையான கந்தனுடன் காட்சியளிப்பது சோமாஸ்கந்தர் என்று அழைக்கிறோம். இவ்வடிவத்தில் அ ச சிவம், சக்தி, கௌமாரம். அதாவது சைவ சமயம், சாக்த சமயம். அதாவது சக்தி வழிபாடு, அப்புறம் வந்து கௌமார வழிபாடு. 3 மார்க்கம் இதுல இருக்குது. பிரதானது. மகேஸ்வர வடிவங்களில் இந்த திருவுருவம் தமிழகத்தில் மட்டும் காணப்படுகின்ற சிறப்பான வடிவமாகும். பஞ்சகுண சிவமூர்த்திகளில் சோமாஸ்கந்த கருணாமூர்த்தி என்று அறியப்படுகிறார். பஞ்சகுண சிவமூர்த்தங்களில் இதுக்கு சோமாஸ்கந்தர் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமான், சிவசிவா. சாமி இப்படி காட்சி தர்றாரு. இது மகேஸ்வர மூர்த்தம்னு சொல்லுவாங்க. 64 சிவவடிவங்கள்ல உமை, சிவன், நடுவே குழந்தையாகிய கந்தர் இருப்பார். துணை வந்து உமை அம்மை இருக்கும். இது இருக்கிற இடம் வந்து கைலை. கைலை தான் அந்த மாரி காட்சியில குடுத்தாரு. இடம் வந்து கைலை தான் குடுத்துருவாங்க. ஆயுதம் வந்து மான்மழு, வாகனம் வந்து நந்தி தேவர். இத வந்து சோமாஸ்கந்தர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சமஸ்கிருத மொழிச்சொல் என்பது சோமன் என்னும் சிவபெருமான், ஸ்கந்தர் என்னும் முருகனுடன் உமையுடன் இருக்கும் உருவநிலை சோமாஸ்கந்தர் என அழைக்கப்படுகிறது. சக உமா ஸ்கந்தர் என்பது சோமாஸ்கந்தர் என்று ஆகியது. அப்படிதான் இது பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முகூர்த்தத்த வழங்குனோம்னா, குடும்பம் குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படும். புள்ளைங்களுக்கு நடுவுல புள்ளைங்களுக்கும், அப்பா, அம்மாவுக்கும் நடக்கிற ஏற்படுற பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? அது எல்லாம் இருக்கணும்னா, வீட்ல பெரிய போஸ்டரா வந்து ஒட்டிடணும். நல்லா பிரிண்டிங் பண்ணி வந்து, அழகா முகூர்த்தத்த எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சிரணும். சோமாஸ்கந்தர முகூர்த்தம் வச்சுட்டோம்னா, குடும்ப ஒற்றுமை நிச்சயம் நிலைச்சிருக்கும். குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் மிகப்பெரிய இணக்கம் இருக்கும். புள்ளைக்கும், அப்பாவுக்கும் சண்டை வராது. அம்மாவுக்கும், பொண்ணுக்கும் சண்டை வராது. இந்த இந்த குடும்ப இணக்கத்துக்கு இந்த சோமாஸ்கந்தர மூர்த்தி எல்லாருக்கும் பிடிக்கும். வீதியில வலம் வரும்போது எல்லாரும் வணங்குவாங்க. ஏன்னா குடும்ப சகேதமா இருக்கிறார் இல்லையா? சாமி சுடுகாட்டுல ஆடுறவர் ஆடுறவர்ன்னு பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்கல்ல. இந்த முகூர்த்தத்த என்ன பண்ணுவாங்க எல்லாரும் விரும்பி லேமினேஷன் பண்ணிக்குவாங்க. பெரிய பெரிய அ அ போட்டோவா எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. அடியேன் கூட திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் மூர்த்திய வச்சிருக்கிறேன். மதுரையில இருக்கக்கூடிய அம்பாளையும் இங்க வச்சுக்கலாம். மீனாட்சி அம்மன் கூடிய சோமாஸ்கந்தர் மூர்த்தியும் வச்சுக்கலாம். இது நல்ல மூர்த்தம். இது எல்லா எல்லா குடும்பங்கள்லயும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூர்த்தமாக இருக்கிறதுனால, இது ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய மூர்த்தம். இது வந்து ஞானத்துல எப்படி பார்க்கணும்னா, புருவ மத்தியம். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். புருவ மத்தியில பார்க்கும்போது சோமாஸ்கந்தர நம்ம தரிசனம் செய்யலாம். அதான் ஞானம் பெறக்கூடிய முதல் மூர்த்தம். ஞானம் பெறக்கூடிய மூர்த்தமா நம்ம பார்க்கலாம். இதுல 3 மார்க்கங்கள் இருக்குது. ஒண்ணு சக்தி வழிபாடு, இன்னொன்னு சிவ வழிபாடு, இன்னொன்னு கௌமார வழிபாடு என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய வழிபாடு. சரியா? இப்ப நம்ம அடுத்த மூர்த்தத்துக்கு போலாம். இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிவபெருமானே! சிவசிவா! 10 10வது 9 9 மூர்த்தங்கள பார்த்துட்டோம். 10வது மூர்த்தத்த பார்ப்போம். சந்திரசேகர மூர்த்தி. சாமிக்கு பேர் என்னது? சந்திரசேகர மூர்த்தி. இந்த சந்திரசேகர மூர்த்தி அப்டின்னா, அ ஏன் சந்திரசேகர மூர்த்தின்ற பேர் வந்ததுன்னா, பிறை சூடியுள்ள வடிவம். சாமி வந்து தன்னுடைய தலையில வந்து ஜடாமுடியில ஜடாமுடியில சந்திரன சூடி இருக்கிறதுனால, இதுக்கு சந்திரசேகர்ன்னு பேரு. சந்திரனுக்கு விமோசனம் குடுத்தாரு இல்லையா? ஆ சிவனின் மகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாகும் சந்திரனை தலையில் தரித்த கோலம். சேகரன் என்பதற்கு காப்பவன் என்பது பொருள். முழுதுமாய் தேய்ந்து விடாமல் சந்திரனை காத்து அருளியதாலும் இந்த பெயர் ஏற்பட்டது. யாருக்கு? சாமிக்கு பிறையோன், பிறை சூடிய பெருமான், பிறை சூடன், தூவின் மதிசூடி, பிறையன், மதி செஞ்சடையன், இந்து சேகரன். இந்து என்பது சந்திரனின் மற்றொரு பெயர். மதனசேகரன் சந்திரனை குறிக்கும் ஒரு பேரு. பிறை சூடி, மாமதி சூடின்னு இப்படி நெறைய பேரு. பிறை சூடின்னு சாமிக்கு பேரு. இந்த தோற்றம் வந்து கைலாயத்துல இருக்கு. இதுக்கு இந்த தோற்றம் வந்து அ ச அம்பாளோட காட்சி குடுக்குறாரு. உமையம்மையோட சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு மகேஸ்வர மூர்த்தங்கள்ல இதுவும் ஒண்ணு. சந்திரசேகரன் பேரு. சந்திரசேகரன் இப்ப எல்லாரும் பேரு வச்சுப்பாங்க. இப்ப முன்னாள் நம்ம சங்கர மடத்தினுள்ள முன்னாள் இருந்த மடாதிபதி பேரும் சந்திரசேகர் தான்.
சந்திரசேகர சரஸ்வதிகள் அவரு மிகப்பெரிய புகழ் பெற்றவர். ஆ எல்லாரும் பெரியவா, மகா பெரியவான்னு அழைக்கக்கூடியவர். அவர் பேர் வந்து சந்திரசேகர் தான். ஆமா. நல்ல ம அற்புதமான வடிவங்கள்ல இது ஒண்ணு. குளிர்ச்சியான வடிவம். ஏன்னா சாமி வந்து சந்திரன வந்து எப்பவுமே எப்போ அந்த செந்தழல் போல மேனி இல்லையா? செந்தழல் போலும் மேனின்னுவாங்க சாமிக்கு. அப்படிப்பட்ட மேனியில அடைக்கலம் குடுப்பாரு. யாருக்கு? சந்திரனுடைய தேஞ்சு போற சந்திரன அழிஞ்சு போகாம இருக்கிறது, சாபத்திலிருந்து நிவர்த்தி பண்றதுக்கு அவனுக்கு அடைக்கலம் குடுத்ததுனால, சாமிக்கு சந்திரசேகர மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அடுத்த மூர்த்தத்துக்கு போலாம். அடுத்து வந்து 11வது இடபாருட மூர்த்தி. இடப ஆருட மூர்த்தி. இடபாருட மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இடபம்னா காளை. இந்த காளை அ விடை ஏறி காளையின் மீது அமர்ந்திருக்கும் வடிவத்துக்கு பேரு இடபாருட மூர்த்தி அப்படின்னு பேரு. அதுனா இடபாருட மூர்த்தி. இடபம்னா காளை. அது மேல ஏறி அம்பாளோட காட்சி குடுக்கறதுனால, இந்த பிரதோஷ காலத்துல நீங்க பார்ப்பீங்கல்ல, அந்த சுத்தி வருவார்ல சாமி. அதுக்கு இடபாருட மூர்த்தின்னு பேரு. சிவபெருமணி திரு அ சைவர்களால் வழங்கப்படும் வடிவமாகும். இடபாருடரை அபிஷேகம் செய்ய உடல் நோய் தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, அவங்களுக்கு வந்து இந்த ரிஷப வாகனத்தோட மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற அந்த சிலை கிடைச்சதுன்னா, அ இருக்கும். சின்ன சின்ன மூர்த்தங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா. கல்லால இருக்காது. பித்தளைல இருக்கும். அத வாங்கி நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா, அந்த அதாவது குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமந்திர பொருள் விளங்கும். அருகம்புல் அர்ச்சனையும், தாம்பூல நைவேத்தியமும் பிரதோஷ காலங்களில் கொடுக்க நினைத்தால் நினைத்தது நடக்கும். உயர் பதவி கிட்டும். இங்குள்ள சிவனை வில்வ நீரால் அபிஷேகம் செய்ய, அடுத்த பிறவியிலும் சிவனின் அருள் பரிபூர்ணமாய் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதுக்கு பேரு ரிஷபாரூடர் அப்படின்னு பேரு. இது பிரதோஷ காலங்கள்ல நம்ம பார்க்கலாம். வீட்லயும் நம்ம பிரதோஷத்துக்கு போ முடியாதவங்க, வீட்லயும் சின்ன மூர்த்தமா காளையோட இருக்கக்கூடிய உமா பார்வதியோட மேல உட்கார்ந்திருக்கிற மூர்த்தமும் இப்ப நெறைய கிடைக்குது. அத வாங்கி ஒரு தாம்பல் தட்டுல வச்சு, மனமார பூஜை பண்ணி, ஆத்மார்த்தமா பூஜை செஞ்சு, 2 திருவருள் கருணையும் பெறலாம். உள்ளயும் பண்ணலாம், வெளியும் பண்ணலாம். எந்த பூசைக்கும் தடை கிடையாது. மேல வானம், கீழ பூமி, சிகாரம் எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்குது. இங்க இததான் செய்யணும்னு அவசியம் இல்ல. ஞான மார்க்கம் சரி, அது பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு பிடிக்குதா? உடனே அந்த முகூர்த்தத்த வாங்கி, அப்பா, அம்மாவோட சேர்ந்து இருக்கிற அந்த திருமந்திர பொருளா திருமந்திர பொருள் திருமந்திர பொருளாக விளங்கக்கூடிய அந்த முகூர்த்தத்த ஏன்னா காளைன்னா என்ன? உற்பத்தி செய்யக்கூடியது. அது அம்பால மகாலட்சுமியோட இணைந்தது. பசுவோட இணையக்கூடிய துடிக்கக்கூடிய காளை இருக்கு இல்லையா? அந்த காளைய வாகனமா வச்சிருக்கிறாரு. அதுல விருத்தி, அந்த விந்து விருத்தி, அப்புறம் வந்து சுக்கில விருத்தி, சுரோண விருத்தி உண்டு பண்றதுக்கு இது அற்புதமா இருக்கும். அதனால தான் இந்த முகூர்த்தத்த வழிபட்டோம்னா, கருத்தங்கம், குழந்தை பாக்கியம் உண்டாக்கும்ன்றது சூசகமா சொல்லப்பட்டிருக்கு. நல்ல அற்புதமான பரிபூர்ணம் அந்த அருள் கிடைக்கணும்னா, அடுத்த பிறவில சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா, இந்த முகூர்த்தத்த கண்டிப்பா இடபாருட மூர்த்தி நம்ம பிரதோஷ காலங்கள்ல வழிபடுற மாரி வீட்லயும் வச்சு வழிபடலாம். நெறைய பேர் வச்சிருக்காங்க. வீட்லயும் வச்சிருக்காங்க. வாகன நந்தி தேவர் இருக்கிற இடம் வந்து கைலாயம். சரியா? இந்த மூர்த்தத்துக்கு பேரு இடபாருட மூர்த்தி. எப்ப சாமி வந்து காளையோட காட்சி குடுக்குறாரோ, அதுக்கு இடபாருட மூர்த்தின்னு பேரு. சரி. இது 11 மூர்த்தி நம்ம பார்த்துட்டோம். 12வது மூர்த்தி பார்க்கலாம். அ இடபாந்திக மூர்த்தி. இடபாந்தக இடபாந்திக மூர்த்தி. அ இடபாந்திக, இடபாந்திக. முதல்ல பார்த்தோம் 11வது என்ன பார்த்தோம்? இடபாருட மூர்த்தின்னு பார்த்தோம். சாமி காளை மேல இருந்து காட்சி குடுக்குறது. இப்ப நந்திக்கு அருள் குடுக்குற காட்சி. நந்திக்கு இடபாந்திக மூர்த்தி. இடபாந்திக மூர்த்தின்னா, சாமி வந்து அ நந்திய பெருமானுக்கு ஆசீர்வாதம் செய்வாரு. அ கிருஷ்ண பரமாத்மா மாரி ஒரு கால மடிச்சு போட்டு, மான் மழுவோட நிக்கும்போது, வலது கைய நந்தியோட நெத்தியில கை வச்சு, அதுக்கு அ ஆசீர்வாதம் பண்ற மாரி ஒரு காட்சி இருக்கும். சிவ வடிவங்களில் இடபாந்திக மூர்த்தி ஒண்ணு இருக்கும். அ இரவாமல் இருக்க தர்ம தேவதை சிவபெருமானின் ரிஷப வாகனமாக இருக்க வரம் வேண்டி நின்றார். அப்போ இரவாமல் இருக்கிறதுக்கு தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தர்ம தேவதை என்ன பண்ணுச்சாம், அ சிவபெருமான்ட்ட ரிஷப வாகனமாக இருக்க வரம் வேண்டி நின்றுச்சாம். அதனை அங்கீகரித்து தர்ம தேவதையை வாகனமாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமானின் திருவுருவம் தான் இடபாந்திக மூர்த்தி. அதான் அறமே உருவானது. தர்மத்தினுடைய மொத்த உருவம் எப்பவுமே சொல்லுவாங்க. நந்தினாலே அது தர்மம் தான். அறம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அது அறம்னாலே அது நந்தி தான். அப்படிப்பட்ட தர்ம தேவதையே யாரா வந்து நிக்கிறது? காளையா வந்து நான் வாகனமா இருக்கணும் சாமி கிட்ட வந்து இரவாமல் இருக்க தர்ம தேவதை என்ன பண்ணுச்சாம், சிவபெருமானின் ரிஷப வாகனமாக இருக்க வரம் வேண்டி நின்னுச்சாம். அதனை அங்கீகரித்து தர்ம தேவதையை வாகனமாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமானின் திருவுருவம் தான் இடபாந்திக மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இத்திருவுருவம் 64 சிவமூர்த்தங்களில் உருவ திருமணிகள் ஒன்றாக வழங்கப்படுகிறது. சாமி இது வந்து அத ஆசீர்வதித்த கோலமும், காளையோட காட்சி குடுக்குற காலமும், அது நந்தி அற வடிவுல இருக்கிறதும் நம்ம அந்த போட்டோல நீங்க பார்க்கலாம். புகைப்படத்துல பார்க்கலாம். இதுக்கு நந்தி தேவர் தான் வாகனம். தர்ம தேவதையை காத்தருளிய வடிவம். தர்மத்த காப்பாத்துறது சாமி தான். இந்த வடிவத்துக்கு பேர் என்னன்னா, உலகத்துல தர்மம் அழியுது. இது கலிகாலங்க அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த மூர்த்தத்துக்கு அபிஷேகம் பண்ணோம்னா,
நம்ம சத்தியத்த காப்பாத்தலாம். நம்ம இல்லத்துல காப்பாத்தலாம். முதல்ல குறிப்பா நம்மள காப்பாத்திக்கலாம். தர்மத்த காப்பாத்துறதுக்கு இந்த மூர்த்தம் இடவாந்திக மூர்த்திய மனசுல நினைச்சு நம்ம தவம் பண்ணோம்னா, நம்முடைய தர்மமும் காப்பாற்றப்படும். அடுத்து இதுவரைக்கும் நம்ம இடபாந்திக மூர்த்தி பார்த்துட்டோம். 11 மூர்த்தங்கள் பார்த்துட்டோங்க. இல்ல 12 மூர்த்தம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் 13வது ஒரு மூர்த்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு புஜங்க லலித மூர்த்தி. புஜங்க அ புஜங்க லலித மூர்த்தி. புஜங்க லலித மூர்த்தி அப்படின்னு பேரு. எழுதிக்கங்க. இது மொத்தத்தையும் எல்லா மூர்த்தத்தையும் நான் அடியேன் வந்து அ அப்படியே காப்பி பண்ணி அந்த எல்லாத்தையும் நான் வந்து குழுவுல போடுறேன். இது அப்படியே ஒண்ணொண்ணா விலக்கி நம்ம பரிமாறிக்கிட்டே போலாம். பரிமாறிக்கிட்டே போயிடலாம். நேரம் கருதி சீக்கிரம் பரிமாறிட்டே போயிடலாம். புஜங்க புஜங் அ புஜங்க லலித மூர்த்தி. புஜங்க லலித மூர்த்தி. பாம்புகளை காத்து அருளிய வடிவம். எப்படி இடபாந்திக மூர்த்தியில வந்து சாமி வந்து நந்தியம்பர் தர்ம தேவதைக்கு நந்தி உருவம் கொடுத்து, நந்தி தர்ம தேவதைக்கு எப்போதும் இரவாமல் இருக்கிறதுக்கு என்னுடன் வாகனமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தர்ம தேவதை கேட்டுச்சோ, அதே மாதிரி அ புஜக அ புஜங்க லலித மூர்த்தி அப்படின்ற மூர்த்தன்ற பேர்ல பாம்புகள் பாம்புகளை காத்து அந்த மொத்த பாம்புகளும் வந்து ஆ வேட்டையாடுறதுக்கு அதாவது அத அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அந்த அழிவிலிருந்து புஜங்க லலிதமூர்த்தி எல்லா பாம்பையும் காப்பாத்தி தன் திருமேனில எடுத்து விட்டுக்குவாரு. புஜங்க லலிதமூர்த்தி என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒன்றாகும். காசிப முனிவர் வினந்தை மகனான கருடன் மற்றொரு தாயான கந்துவிற்கு காசிப முனிவருக்கும் பிறந்த நாகங்களை கொடுமைப்படுத்தினர். அப்போ காசிப முனிவருடைய முதல் புள்ள முதல் அ வினந்தை மகனான கருடனும், அ ஒரு புள்ளைக்கு கருடன் பொறந்தது. இன்னொரு பொம்பளைக்கு அதாவது 2 காசிப முனிவருக்கு முதல் தாய்க்கு கருடன் பொறந்தான். 2வது தாயான கந்துவிற்கும் அ அ முனிவருக்கு பிறந்த நாகங்களை கொடுமைப்படுத்தினான். இவன் வந்து முதல் தாரத்துக்கு பொறந்துட்டுன்றதுனால கருடன் என்ன பண்ணான், பின்னாடி பிறந்த அம்மாவுக்கு பிறந்த சித்தி பசங்கள சித்திக்கு பிறந்த எல்லா பாம்புகளையும் கொடுமை செஞ்சான். இதனால் நாகங்கள் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி வேண்டி பூசைகள் செய்தன. அப்போ அந்த பூசைகள் செஞ்சபோது, அ செய்தன கருடனிடம் தங்களை காத்துக்கொள்ள அ காக்க நாகங்களை தன்னுடைய உடலின் ஆபரணமாக சிவபெருமான் தரித்துக் கொண்டார். இதனால் புஜங்க புஜங்க லலித மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். புஜங்கம் என்றால் பாம்பு, வந்தம் என்றால் ஆபரணம். பாம்பை ஆபரணமாக அணிந்தவர் என்று இதற்கு பொருளாகும். அப்ப சாமி என்ன பண்ணாரு, வாங்க நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருடன் கிட்ட இருந்து காப்பாத்துவார். அப்போ காசிப முனிவருடைய வினயன்ற பொம்பளைக்கும், ஒரு லேடிக்கும், வினந்தை என்ற ஒரு பெண்ணுக்கும் பொறந்தது தான் கருடன். அப்புறம் கத்துவிற்கு ம் அ த 2வது மனைவி இருக்க கத்துவிற்கு பொறந்தது தான் அந்த நாகங்கள். அப்ப நாகங்கள் பொறந்தது யார்கிட்டன்னா, காசிப முனிவர்கிட்ட இருந்து. அப்புறம் வந்து கருடன் பொறந்தது யாருக்குன்னா, காசிப முனிவர்கிட்ட இருந்து. இத நல்லா புரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த 2 வரலாறு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அப்போ கருடன் கிட்ட இருந்து இந்த பாம்ப காப்பாத்துறதுக்கு சாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய மேனில அணிஞ்சுக்கிட்டாரு. அதான் பாட்டு கூட வருமே, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்கேமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமேன்றது பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால உண்மையிலே யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டா சேஃப் தான். அதனால அடைக்கலமா இருக்கணும். சாமியோட இருக்க புட்டினோமா எந்த வித பா பா சாமி எல்லாருக்கும் அடைக்கலம் குடுத்திருக்காரு பாருங்க. சந்திரனுக்கு அடைக்கலம் குடுத்திருக்கிறாரு. நந்திக்கு வாகனம் குடுத்திருக்கிறாரு. பாம்புகளுக்கு அடைக்கலம் குடுத்திருக்கிறாரு. சாமி கருணையே உருவமானவர். ஏன் கருடனுக்கு வாழ்க்கை குடுத்தாரு? சிவபெருமானே. இன்னும் போக போக நம்ம பார்க்க போறோம். சிவபெருமான். சிவா. இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்துல நம்மளால முடியுமான்னு தெரியல. சாமியோட புகழ சொல்லிட்டே போறதுக்கு. புஜங்க லலித மூர்த்தியில நம்ம இதுவரை பாம்புகளை காத்தருளிய வடிவத்த பார்த்துட்டோம். சரியா? இப்ப 14வது மூர்த்தம் அ புஜங்க புஜங்கத்ராசமூர்த்தி. புஜங்கத்ராசமூர்த்தி. பாம்புகளை அடக்கிய வடிவம். இப்போ பாம்புகளுக்கு அடைக்கலம் கொடுத்த வடிவத்துக்கு பேரு புஜங்க லலிதமூர்த்தி. புஜங்கத்ராசமூர்த்தி அப்படின்னு ஒரு மூர்த்தம் இருக்குது. இந்த வடிவத்துக்கு என்ன பேருன்னா, பாம்புகளை அடக்கிய வடிவம். இது எப்படின்னா, இது கதைய படிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். சிவபெருமான் சிவ சிவ திருச்சிற்றம்பலம். ஏன்னா சாமி வந்து சாமிய அழிக்கணும்னு ஒரு கூட்டம் ஒரு வேள்வி செஞ்சாங்க. இத படிச்சிடலாம். அத அப்படியே படிச்சிடலாம். புஜங்கத்ராசமூர்த்தி என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமானின் 64 திருமேனிகள் ஒன்றாகும். தாரகாவனத்து முனிவர்கள் அகந்தையை சிவபெருமான் அழிக்க சென்றனர். ஆமா அகந்தையால். நான் சொல்லல. நான் ஒழுக்கத்துல எங்கள விட யாரும் சிறந்தவங்க இல்லன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தாரகாவனத்து முனிவர்களுக்கு என்ன ஒழுக்கம் என்னன்னா, 3 வேளை நாங்க வேள்வி பண்றோம். எங்களுக்கு வேள்வியே பிரதானம். எங்கள விட ஒழுக்கமானவங்க யாருமே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்திய நாங்க கடைபிடிக்கிறோம் அப்டின்னாங்க. இந்த ஒருவனுக்கு அததானே சொல்றேன் நானு. எப்பவுமே சாமி வந்து எந்த ஒழுக்கத்துக்கும் ஆணவத்துக்கு மட்டும் இடம் குடுக்க மாட்டாரு. நீ டிசிப்ளினா கூட இருக்கு. ஆனா டிசிப்ளின் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்வம் பட்டீன்னா, அந்த கர்வத்த உடைச்சிருவாரு.
ஏன்னா சாமி கிட்ட ஒரு பெரிய பியூட்டியே இதுதான். இப்ப பாருங்க, இந்த உலகத்தில் எங்களை விட ஒழுக்கமானவர்கள் யாருமே இல்ல அப்படின்னு தாரகாவனத்து முனிவர்கள் தன்னுடைய பத்தினிகள்மார்கள வச்சுக்கின்னு வேள்விதான் 30. ஆனா வேள்வி செஞ்சாங்களே தவிர, மூலமா இருக்கிற இறைவன என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. மூலமா இருக்கிற இறைவன மறந்ததுனால என்ன ஆயிப்போச்சு? சாமி அப்போ நாராயணன் கிட்ட சொல்லி, நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து, "நீ போய் ஆ ரிஷிமார்கள் வேள்வி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பெண் அவதாரம் எடுத்து நில்லு. நான் என்ன பண்றேன், ரிஷி பத்தினிகள் பின்னாடி நிக்கிறாங்கல்ல, நான் நிர்வாணமா பிச்சாடனரா போறேன். அவங்க மொத்த பெண்களும் என்ன பார்த்த மாத்திரத்துல என் பின்னாடி வந்துருவாங்க. நீ போய் அந்த பக்கம் அவங்கள ரிஷிமார்கள அப்படி கூட்டிட்டு போயிடு" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே தன்னுடைய பெண் வடிவத்த அதாவது மோகினி, தன்னுடைய இருள் வடிவத்த மோகினியா மாத்தி அங்க அனுப்பிச்சு விட்டுருவாரு. பிச்சாடனரா பிச்சை எடுக்கிற கோலத்துல வந்து பெண்கள்லாம் இப்படி கொண்டு வந்து முதல்ல கற்பு மொத்தத்த சூறையாடிடுவாரு. இதுவரைக்கும் எங்க வீட்டுக்காரங்க மட்டும் தான் கற்புன்னு நினைச்சிருந்த அவங்களுடைய கற்ப என்ன பண்றாரு சாமி, ஆ மயக்க வச்சுருவாரு. மயக்க வச்சு, ஏன் போறோம்? எதுக்கு போறோம்? என்னத்துக்கு போறோம்ன்னு தெரியாம, இந்த சாமி இந்த எலியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வாசிச்சானாமே, அவன் முன்னாடி எலியெல்லாம் போச்சாமே, அது மாரி இந்த பெண்கள் எல்லாம் சாமியினுடைய அந்த அழக பார்த்து, அப்படியே மயங்கி, அப்படியே எறும்பு கூட்டம் போற மாரியே போச்சுங்களாம் அந்த பத்தினிமார்கள்லாம். இத பார்த்த உடனே ரிஷிமார்கள்லாம் ஆல்ரெடி போயிட்டாங்க. ஆஹா! இது என்னடா வம்பா போச்சுன்னு ஓடுனா, அவங்க அதுக்குள்ள மயக்கிறதுக்கு அந்த பக்கம் மோகினி அவதாரம் எடுத்து நாராயணன் நிப்பான். அத பார்த்த உடனே அந்த பொண்ணு பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் போயிடுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அங்க அவங்களுடைய ஆ ஆ ஒழுக்க கர்வத்தை சாமி தீர்த்து கட்டுவார். அப்போ அப்போ அப்ப அப்ப ஒரு கோவம் வரும் அவங்களுக்கு. இந்த மாரி என் பொண்டாட்டியெல்லாம் மயக்கம் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோவம் வரும். புஜங்க ராசமூர்த்தி என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமானின் 64 திருமேனிகள் ஒன்றாகும். பார்கவத முனிவர்கள் அகந்தையால் சிவபெருமானை அழிக்க சென்றனர். அதனால் கோபம் ஏற்பட்ட முனிவர்கள் சிவபெருமான் அ சிவபெருமானுடைய சிவபெருமானை அ சிவபெருமானை அதாவது அழிக்கிறதுக்காக அ கொ சிவபெருமான் மீது தங்களுடைய வலிமை தவ வலிமையால் கொடிய பாம்புகளை ஏவினர். அப்பாம்புகளுக்கு சிவபெருமான் பயன்படுத்து அ பய பயப்படுவதாக நடித்த திருமேனி புஜங்கத்து ராசமூர்த்தி. அப்ப சாமி என்ன பண்ணாராம், அந்த பாம்புகள பார்த்து பயந்து ஓடுற மாரி நடிச்சாராம். அப்ப எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாராம், அத அப்புறம் வந்து அப்புறம் பணிய வச்சுட்டாரு. ஆனா, அவங்க முன்னாடி பாம்புகளுக்கு சிவபெருமான் பயப்படுவதாக பயப்படுறது போல நடிச்சாராம். ஏன்னா, அவங்க ஏவி விடுறாங்க இல்லையா? ஏவி விட்டதுனால, அப்போ அதுக்கு அது பார்த்து பயந்து ஓடுற மாரி, பயந்த மாரி நடிச்சாராம். அதுக்கு பேர் வந்து அ புஜங்க அ புஜங்கத்ராசமூர்த்தி அ புஜங்கத்ராசமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த மூர்த்தங்கள்ல. இது வந்து 64 சிவமூர்த்தங்கள்ல 14வது மூர்த்தம் சொல்லப்படுது. 15வது மூர்த்தம் என்னன்னு பார்ப்போம். சிவபெருமானே, சிவா. சலிப்பு இருக்குதா? சலிப்பு இல்ல தொடர்ந்து பேசலாமா? புரியுதா? அடியார் பெருமக்கள் யாருன்னா சொல்லுங்க. பேசலாமா? புரியுதுங்கய்யா. புரியுதுங்கய்யா. பேசலாங்கய்யா. ரைட். சிவபெருமானே. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். எல்லாரும் விக்கிபீடியால போய் படிச்சுக்கலாம். ஆனா புரியணும். அப்படித்தானே? 64 சிவமூர்த்தம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா கூகுள் குடுத்துரும். ஆனா ஆத்மார்த்தமா புரியணும் இல்லையா? ஒரு அது அது அன்பா வந்து சாமியோட இயல்ப சொல்லணும்ல. எப்படிலாம் சாமி வந்து இந்த வடிவங்கள் எடுத்தாருன்ற ரகசியத்த சொல்றதுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். 64 சிவமூர்த்தங்கள்ல இப்போ பாம்புக்கு அடைக்கலம் குடுத்தபோது சாமிக்கு புஜங்க லலித மூர்த்தின்னு பார்த்தோம். அதே பாம்புகள ஏவி சாமிய கொல்றதுக்காக அனுப்பி வச்சாங்க இல்லையா? அந்த தாறுகாவனத்து முனிவர்கள். அந்த பாம்புகள அடக்கி தன்னுடைய தன்னை அடக்கி வச்சு அதுக்கு பயப்படுற மாரி நடிச்சு அப்புறம் அடக்குனாரு இல்லையா? அதுக்கு பேரு புஜங்கத்தராசமூர்த்தின்னு பேரு. அடுத்தது 15வது மூர்த்தத்த பார்ப்போம். இதுக்கு சத்யான் சத்யான் ருத்ர மூர்த்தி. சத்யான்ருத்த மூர்த்தி. சத்யான்ருத்த மூர்த்தி. அ ச அ ச சந்தியான் சந்தியான் மன்னிக்கணும். சந்தியான் ருத்ரமூர்த்தி. சந்தியான்னா சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. சந்தியா காலம்னா என்ன? இரவும், பகலும் சந்திக்கிற இடம். பகலும், இரவும் சந்திக்கிற இடம். இப்ப பகலும், இரவும் சந்திக்கும்போது என்ன ஆகுது? சந்தியா காலம்னு சொல்றோம். பகலும், இரவும் இப்ப சந்தியா காலம். இந்த சந்தியா காலத்துல தவம் பண்ணோம்னா, இரவு முழுக்க நம்ப ஒரு தைரியமா இருக்கலாம். அதுதான் 6 டூ 7 நம்ம நிட்டை கூடல் வச்சிருப்போம். திருவருள் கருணையினால நம்ம சாமியுடைய முகூர்த்தத்த பத்தி பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சாமியோட புகழ நம்ம பேசுவோம். சிவபெருமான், சிவா. ஏன்னா, வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். நம்ம புகழ் ஊருக்கு போய் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நம்ம இருந்தோம், வாழ்ந்தோம், சாமிக்கு அடிமைப்பட்டோம்ன்னு போய் அப்புறம் பேசப்படுதோ, பேசப்படல அது சாமியோட சித்தம். என்ன? நாம வந்து பிரபஞ்சத்துல ஒரு தூசு. ஆனா, அன்னைக்கும், இன்னைக்கும், என்னைக்கும் இருக்கக்கூடிய இறைவன பத்தி பேசணும். அவர் தான் நமக்கு வடிவம் தராரு. அவர் தான் நமக்கு உருவம் குடுத்திருக்காரு. நமக்கு தான் வீடு குடுத்திருக்காரு. நமக்கு கணவன் குடுத்திருக்காரு. பசங்கள குடுத்திருக்காரு. எல்லாம் குடுத்திருக்காரு. என்ன நம்ம மமதையில நம்மளால நடக்குதுன்னு நெனச்சுன்னுக்கிறோம். சத்தியமா இல்லவே இல்ல. எல்லா சாவியும் சாமி தான் வச்சிருக்காரு. இந்த பண்பு வந்துருச்சுன்னா, நமக்கு சாமிய கொண்டாடுவோம் நம்ம. அன்னன்னைக்கு கொண்டாடுவோம். எப்பவும் கொண்டாடுவோம். ஆமா.
இப்போ அந்த 15வது மூர்த்தம் சந்தியான்ருத்த மூர்த்தி. சந்தியான்ருத்த மூர்த்தி அப்படின்னா, சந்திக்கிற இந்த மாலையும், இரவும் சந்திக்கிற நேரத்துக்கு பேரத்துக்கு பேருனா, மாலை நேர நடன வடிவம். தமிழ்ல இதுக்கு பேர் என்னது? மாலை நேர நடன வடிவம்னு போட்டிருக்கு. சந்தியான்ருத்த மூர்த்தின்னு இதுக்கு பேரு. சந்தியா காலத்துல சாமி வந்து இரவு அந்த நடனம் ஆடி ஒரு அந்த மூர்த்தம். இது என்ன அது டீட்டெயில் கொஞ்சம் பார்த்துடலாம். சிவபெருமான், சிவசிவா. அமிழ்து வேண்டி தேவர்களும், அசுரர்களும் பாற்கடலை கடைந்தனர். ஆமா. இது அந்த செய்தி பெரிய செய்தின்னு நெனைக்கிறேன். சந்தியான் ருத்ரமூர்த்தி. ஆமா. அமிழ்தம் வேண்டி தேவர்களும், அசுரர்களும் பாற்கடலில் கடைந்தனர். அதற்கு சிவபெருமான் நாகாபரணமான வாசுகி பாம்பினை கயிறாகவும், அ மேருமலையை மத்தாகவும் பயன்படுத்தினர். அதிக அழுத்தத்தினால் வாசுகி பாம்பு வலி தாங்காமல் ஆலகாலம் போன்ற விஷத்தினை கக்கியது. இது எல்லாருக்கும் தெரியும். அவ்விஷம் அ தா தாக்கி தேவர்களும், அசுரர்களும் திருமாலும் கருகினாங்களாம். அனைவரும் சிவபெருமான் சிவபெருமானிடம் வந்து தங்களை காக்கும்படி வேண்டி நின்றனர். சிவபெருமான் ஆலகாலத்தினை அருந்தி அனைவரையும் காத்தார். அதன் பின் சந்தியா தாண்டவத்தினை ஆடினார். இவ்வடிவம் சந்தியான் ருத்ர மூர்த்தி எனப்படுகிறது. இதுதான் பிரதோஷ மூர்த்தி. இதுதான் பிரதோஷ மூர்த்தி. பிரதோஷ காலத்துல சாமி ஆடுறார்ல டான்ஸு, அந்த டான்ஸ் தான் சந்தியான் ருத்ர மூர்த்தி. சந்தியான் ருத்த மூர்த்தி. இந்த மூர்த்தி வந்து அ பிரதோஷ காலங்கள்ல எல்லாரும் பார்க்கலாம். இதுதான் வந்து சாமி வந்து சுருட்டப்பள்ளின்ற ஊர்ல சாமி வந்து அம்பாள் மடியில படுத்திருப்பார். அத பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுவும் வந்து ஒரு நடிப்பு தான். சும்மா மனைவி என்ன பண்றாங்க, மடி மேல அந்த அம்மா மடியில படுத்து மயக்கமா இருக்கிற மாரி. அந்த மயக்கம் தீர்ந்து எழுந்து நந்தியினுடைய தலையில ஆடுனதா சொல்லுவாங்க. அதான் சந்தியான் ருத்த மூர்த்தி. இது 15 மூர்த்தங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். அடுத்து 16வது மூர்த்தம் பார்த்துருவோம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஆ 16வது மூர்த்தம் வந்து சதா நிறுத்த மூர்த்தி. சதா நிறுத்த மூர்த்தி. இது எஞ்ஞான்றும் நடனமாடும் வடிவம். எஞ்ஞான்றுன்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் நடனமாடக்கூடிய மூர்த்தத்துக்கு பேரு சதா ஆ நிறுத்த மூர்த்தி. சதா நிறுத்தமூர்த்தி என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒன்றாக இருக்கும். சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என 5 தொழில்களிலும் நடனம் ஆடியபடி நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். இந்த திருநடன உருவத்தினை உமையம்மை இடமிருந்து தரிசிக்கும் பொழுது, சிவகணங்களும், தேவர்களும், நந்தி தேவரும் வாத்தியங்களில் இசையை ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்திருவுருவம் சதா நிறுத்த மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. சதா நிறுத்த மூர்த்தின்னா ஓயாது ஆடுறது. ஒரு கணம் கூட சாமி என்ன பண்ணதில்ல. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதான் பாருங்களேன். இந்த ஒரு மூர்த்தத்த நெனச்சாலே நமக்கு கண்ல தண்ணி வரணுங்க. உண்மையிலேயே நீங்க நன்றி உள்ள மனிதர்களா இருந்தா, நன்றி உள்ள பெண்மணிகளா இருந்தா, உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதுன்னா, இந்த ஒரு மூர்த்தத்துக்கு நாம எல்லாருமே அடிமைங்க. கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். நம்ம என்னைக்கு கருவுல உற்பத்தி ஆனோமோ, அன்னையிலிருந்து நம்ம என்னைக்கு மரிக்க போறோமோ, அன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுதுங்க இது. நமக்குள்ள. நம்மள உயிரோட வச்சிருக்காரு பாத்தீங்களா? அப்ப சதா நிறுத்த மூர்த்தின்னா, அந்த ஓய்வே இல்லாம, நாம கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சாமி ஓய்வு எடுக்கலையே. நாம ஓய்வு எடுக்கலாம். நான்ன்றது ஓய்வு எடுக்கலாம். உடம்பு ஓய்வு எடுக்கலாம். மனம் ஓய்வு எடுக்கலாம். உயிர் இளைப்பாறலாம். ஆனா ருத்ரம் இளைப்பாறுமா? ருத்ரம் ஒருபோதும் இளைப்பாறாது. அப்படி இளைப்பாறுச்சுன்னா, அவ்வளவுதான். எல்லாம் ஆளுக்கு சொல்லி அனுப்புன்னு சொல்லுவீங்க. அப்படிதானே சொல்லி அனுப்புவான். இருந்தாருங்க. நல்லா தாங்க இருந்தாரு. டிவி பார்த்துன்னே இருந்தாரு. ஆளு இல்லங்கன்னுவாங்க. நல்லா தாங்க பார்த்துருந்தாரு. டிவி பார்த்துன்னு இருந்தாரு. திடீர்னு அடார் சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்டா, டிவி பார்த்துன்னே இருந்தாரு போயிட்டாருங்க. அப்போ யார் இதுவரைக்கும் ஆடின்னு இருந்தது? யார் இதுவரைக்கும் நம்மள உயிரோட வச்சிருந்தது? யார் இதுவரைக்கும் நம்மள சுமந்து இருந்தது? கூலி வாங்குனாரா? இல்லையே. சம்பளம் கேட்டாரா? இல்லையே. எதனா கைமாறு கேட்டாரா? இல்லையே. அதான் மாணிக்கவாசகர் கைமாறு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே. இமை பொழுதும் என் நெஞ்சில். அதுக்கு தான் சொல்றேன். இந்த முகூர்த்தத்த நெனச்சு நம்ம அழுவணும். எப்பா நீ என்ன உயிரோட வச்சிருக்கியே சாமி. என்ன உயிரோட வச்சிருக்கியே சாமி. என்ன உயிரோட வச்சிருக்கியே சாமி. அவ்வளவுதான். அதான் சதா நிறுத்த மூர்த்தி. நாம இல்லன்னாலும் ஊழி காலத்துல சாமி என்ன பண்ணிட்டே இருக்காரு? ஆடிட்டே இருக்காரு. அதுதான் அந்த சதா நிறுத்த மூர்த்தி. நம்மளுக்கு மட்டும் இல்ல. 84,00,000 யோனி பேத்துக்கும் சாமி சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அதான் அந்த சதா நிறுத்த மூர்த்தி. எஞ்ஞான்றும் நடனமாட முடியும். 16 மூர்த்தங்கள்ல 17வது மூர்த்தத்துக்கு போயிடலாம். சண்ட தாண்டவ மூர்த்தி.
இதுக்கு என்ன மூர்த்தின்னா, சண்ட தாண்டவ மூர்த்தி. காளி காண ஆடிய நடன வடிவம். ஆமா. சாமி வந்து நேர் எதிரா இருக்கிற காளி ஆட்டம் போட்டுச்சு. அது ஏன் ஆட்டம் போட்டுச்சு? அது அசுரன அழிக்க வந்தது. எப்படி நரசிம்ம அசுரன அழிக்க வந்து அந்த ரத்தத்த குடிச்ச உடனே கேரக்டர் மாறி போச்சோ, இந்த விசும்பன் அப்படின்ற அது 2 பேருடைய அசுரர்களுடைய ரத்தத்த இது குடிச்சிரும். குடிச்ச உடனே இது புத்தி என்ன ஆயிடும்? யார் அமிச்சாங்களோ அவங்களுக்கு நேர் எதிரா ஆடும். இதுதான் இந்த புத்தி கித்தி கெட்டு போச்சான்னு நம்ம கேட்போம்ல. யார்கிட்ட வளர்ந்தோமோ அவங்களே எதிர்த்து நிக்கிறது. யார்கிட்ட தொழில் கத்துக்கணுமோ அவனையும் நம்ம எதிர்த்து போராடுறது. யார் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தாங்களோ அவங்களையும் வந்து எதிராளியா பார்க்கிறது. யார் நம்மள காப்பாத்துறாங்களோ அவங்களையும் நம்ம வந்து துரோகியா பார்க்கிறது. இதுதான் ஒரு குருட்டுத்தனமான புத்தி. இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பே உண்டு. அதாவது தேளோட குணம் கொட்டுறது, தூக்கி ஓட்டுற குணம் நண்டுன்னு சொல்ற மாரி. நம்ம யாரு நம்மள காப்பாத்துறாங்களோ அவங்க கிட்ட சண்டைக்கு நிக்கிறது. அவங்க கூடயே மல்லுக்கு நிக்கிறது. அந்த மாரி இது புத்தி கெட்டு போயி, அ யாரு கூட சண்டைக்கு நிக்கிறேன்னு தெரியாம நின்றது தான் அந்த சண்ட தாண்டவ மூர்த்தி சாமிகிட்ட காளி நடனம் ஆடி அப்ப அந்த ரத்தம் உள்ள போன உடனே அசுர ரத்தம் போன பிறகு உமை காளி மாறி காளியாக மாறி அசுரர்களை வதைத்த பின்பு ஆணவம் கொண்டார். ஆணவத்தினை அழிக்கும் கடவுளான சிவபெருமான் காளியுடன் போரிட்டார். எப்படி? 64 திருமேனிகள் ஒன்றாக உமையம்மை காளியாக மாறினார். எப்போ? அசுரர்களை அழிப்பதற்காக. அசுரர்களை அழிச்ச பின்பு ஆணவம் வந்துருச்சு. எப்பயுமே ஒரு செயல செஞ்சா எல்லாருக்குமே ஒரு கர்வம் வரத்தாங்க செய்யுது. ஈவன் அது அம்பாலா இருந்தாலும் சரிதான். பாருங்களேன். இது என்ன மூர்த்தம் பாருங்க. உமையம்மை காளியாக மாறி அசுரர்களை வதைத்த பின்பு ஆணவம் கொண்டார். ஆணவத்தினை அழிக்கும் கடவுளான சிவபெருமான் காளியுடன் போரிட்டார். அப்போரில் காளி தோற்றதால் சிவபெருமான் நடன போட்டிக்கு அழைத்தார். காளி அ தோற்றதால் சிவபெருமானை நடன போட்டிக்கு அழைத்தார். நடனத்தின் கடவுளான சிவபெருமான் நடன போட்டிக்கு ஒப்புக்கொண்டார். மும்மூர்த்திகளும் தேவர்களும் நடன போட்டியை கண்டனர். அப்பொழுது சிவபெருமானின் குண்டலம் தரையில் விழுந்தது. அதை காலால் எடுத்து மாட்டி நடனத்தை தொடர்ந்தார். இதனால் காளி தோற்றார். இந்த சிவபெருமானின் திருக்கோலம் சண்டதாண்டவ மூர்த்தி என்று பழகுது. இது வந்து நீங்க மதுரைக்கு போனா பார்க்கலாம். ஒரு கால அழகா தூக்கி தோடு எடுத்து காதுல மாட்டுவார். அது காளியால முடியாது. அப்படியே வளையும் லப்பர் போல வளையும். அந்த எப்படிதான் வளையும்னு தெரியாது. அத அப்படி வடிச்சிருப்பாங்க அழகா. ஆனா அம்பாளால அது மாரி முடியல. பெண்ணால முடியாது. நாணிக்கு கோணி நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த மூர்த்தம் அப்படி வளைக்க முடியாது. சாமியால மட்டும் தான் வளைக்க முடியும். மத்தவங்களால வளைக்க முடியாதுன்றதுக்காக தான் சாமி அத வளைச்சு காமிப்பாரு. அந்த கோலம் தான் சண்ட தாண்டவ மூர்த்தம். காளிக்கு அகங்காரத்த அடக்கிய மூர்த்தம் சண்ட தாண்டவ மூர்த்தம். காளிக்கு காளி காண ஆடிய நடன வடிவத்தும் சண்ட தாண்டவ மூர்த்தி. 17 மூர்த்தம் பார்த்துட்டோம். 18வது மூர்த்தத்த பார்க்கலாம். 18வது மூர்த்தம் என்னன்னா, கங்காதர மூர்த்தி. சாமியோட 64 வடிவங்கள்ல இது 18வது வடிவம். கங்காதர மூர்த்தி. இந்த கங்காதர மூர்த்தி எதுக்குன்னா, கங்கை அணிந்த வடிவம். இந்த கங்கை அணிந்த வடிவம் எப்படி வந்தது? அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு பார்த்துக்கலாம். 63 சிவமூர்த்த திருமேனிகளில் ஒன்றாக சைவர்களால் வணங்கப்படும் ஒரு வடிவம் தான் கங்கையின் வெள்ளத்தையும், வேகத்தையும் குறைக்க சிவபெருமான் கங்கையை சடைமுடியில் தாங்கிய வடிவமே கங்காதரர் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். பகீரதன் வேண்ட, அப்புறம் வந்து அ கங்கையை விட்டு அதாவது அ திருச்சாழல்ன்ற ஒரு பதிகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் வந்து கங்கைய சூடியிருக்காரு உங்க ஆளு? அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இன்னொரு பெண்ணுட்ட கேட்பா. அப்ப அது பெண்ணு சொல்லுவா, அந்த கங்கைய ஒரே ஒரு முடியில அவர் கட்டி வைக்கலன்னா, இந்த உலகம் மொத்தம் பாழாயிடுமடி. தண்ணியால சூழ்ந்து இருக்குது 75% தண்ணியில சூழ்ந்து போயிருக்குது. இன்னும் சாமி அந்த மேல இருக்க முடியில இருந்து கட்ட அவுத்து விட்டாருன்னா என்ன கதி ஆகும்? எல்லாத்தையும் அபுக்குன்னு வாயில போட்டுக்குவா கங்கை. எப்படி காளி மயானத்துல வாயில போட்டுக்கிறாளோ, அது மாரி தண்ணீல எடுத்து எல்லாத்தையும் வாயில போட்டுக்குவா. அதனால சாமி என்ன பண்ட்டாரு, கருணையினால தன்னுடைய முடியில அவர் கட்டி வச்சுக்கிட்டாரு. அதனால கங்காதர மூர்த்தின்னு சாமிக்கு பேரு. இது பகீரதன் வேண்ட, அந்த வேண்டன்னு பிளஸ் கதைகள்லாம் இருக்குது. கங்கைக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு கதையும் இருக்குது. சாமி கங்கையினுடைய ஆணவத்தையும் என்ன பண்ணுவாரு, கங்கையை தன் மனைவியாக ஏத்துக்கொண்டத கூட சில விஷயங்கள சொல்லுவாங்க. ஆமா. கங்கை ஆலை சடையில் வைத்தார். ஆ கங்கை ஆலை சடையில் வைத்தார். உமைக்கு இடபாகம் அளித்தார்ன்னு ஒரு பாட்டே வரும். நம்ம நாவுக்கரசர் பாடியிருப்பார். அத அழகா அப்புறம் பாடி பார்த்துக்கலாம். சரியா? இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இனி வரும் காலங்கள்ல வருகிற ஞாயிற்றுக்கிழமை வேணா நம்ப இந்த ஒரு 1 மணி நேரம் எடுத்து, அடுத்து இருக்கக்கூடிய அந்த 64 முகூர்த்தங்கள சிந்திக்கலாம் என்று சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். இதுவரைக்கும் நம்ப 18 முகூர்த்தங்கள பார்த்தோம். இந்த 1 மணி நேரத்துல இவ்வளவுதான் நம்மளால சிந்திக்க முடிஞ்சதுங்க. இனி வரும் காலங்கள்ல நம்ம 1 மணி நேரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த 64 சிவமுகூர்த்தங்கள சிந்திக்கலாம் என்று கூறி, பங்கெடுத்த இதுகாரும் பொறுமையாக கேட்டு, இந்த 18 மூர்த்தங்களினுடைய அ அ விலாசத்தையும் தெரிந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, அ
நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லக்துரம் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆத்தாலயங்கள் அபிராமி அபிராமி ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லிய அண்டம் எல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாலை பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் ஐங்கனையும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நெட்டைக்கூடல் நிகழ்ச்சிக்கு பதிலாக 64 சிவமூர்த்தங்கள் குறித்து ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு நாம் 18 மூர்த்தங்களை குறித்து 64 சிவ வடிவங்களிலே 17 சிவ வடிவங்களை 18 சிவ வடிவங்களை பார்த்திருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 6 to 7 என்ற இந்த நிகழ்ச்சியில 64 சிவமூர்த்தங்கள் என்ற தலைப்பின் கீழே சிந்திக்கலாம் என்று கூறி மீதமுள்ள மூர்த்தங்களை வரும் வாரங்களில் சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.